குட் ஈவினிங் ஆல். நாங்க இன்னைக்கு இன்டர்மீடியட் சப்ஜெக்ட்ல நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னதுன்னு சொன்னா, அசைன்மென்ட்ட பத்தி தான் நாங்க டிஸ்கஷன் பண்ண போறோம். ஓகே. அப்ப முதலாவது இது வந்து பிஎம்எஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதாவது லெவல் 4 செகண்ட் இயர் வந்து செகண்ட் இயர்ல வந்து அக்கவுண்ட் சப்ஜெக்ட் வந்து ஸ்பெஷலா எடுத்தவங்க செய்ய வேண்டிய சப்ஜெக்ட் தான் இந்த இன்டர்மீடியேட் அக்கவுண்டிங்னு சொல்றது. ஓகே. நார்மலா இந்த சப்ஜெக்ட பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்கணும்னா இந்த இன்டர்மீடியேட் அக்கவுண்டிங்னு சொல்றது நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆடிட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அந்த ஆடிட்டர்ஸா இருக்கலாம், ஆபீஸ்ல வந்து அந்த ரிப்போர்ட் கிரியேட் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த நார்மலா வந்து இந்த ரிப்போர்ட் அனலைசிஸ் பண்ணி டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ரிப்போர்ட் அனலைசிஸ் பண்ணி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்காக வந்து அதாவது வந்து இப்போ என்ன சொல்கிறது, அக்கௌண்டிங் ரிலேட்டடான விஷயங்களில் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு சிறந்த டிசிஷன் எடுக்கிறது எப்படி, ஸோ என்னென்ன மாதிரியான அவங்க இன்டர்மீடியேட்னு சொல்லக்குள்ள வந்து இடைத்தரப்பினராக வந்து வேலை செய்வாங்க. அவங்க ஆர்கனைசேஷனுக்காக இருக்கலாம், ஈவன் தேர்ட் பார்ட்டிக்காக இருக்கலாம். ஸோ அவங்க இடைத்தரப்பினர்களுக்கு வந்து அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓகே. ஸோ அப்ப இந்த இன்டர்மீடியேட் அக்கவுண்டிங்க வந்து பொறுத்தளவுல வந்து ஸோ உங்களுக்கு இந்த அசைன்மென்ட் வந்து எப்படிப்பட்ட அசைன்மென்ட்னு சொன்னா, ஒரு ரிப்போர்ட் அதாவது ஆனுவல் ரிப்போர்ட்ட வந்து வியூ பண்ணி, அத நீங்க அனலைசிஸ் பண்ணி, அதுல இருந்து நீங்க சில விஷயங்கள வந்து அங்க அ ஒரு ரிப்போர்ட் பேஸ்ல வந்து வந்து அ குடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. சரியா? இப்ப நார்மலா வந்து இப்ப ஆனுவல் ரிப்போர்ட்ன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டா நீங்க ஆனுவல் ரிப்போர்ட் ஒண்ணு வியூ பண்றீங்க. எப்படி என்ன மாரின்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லித்தாரேன். ஓகே. அப்ப முதலாவது பாருங்க சொல்லியிருக்காங்க. திஸ் அசைன்மென்ட் இஸ் டிசைனிங் டெஸ்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரெகக்னைசிங் த criteria and measurement based the asset, liability, income, expenses, financial statement by the employing of the real company. இப்ப இதுவரைக்கும் வந்து நாங்க லெவல் 3ல நீங்க ஃபைனான்சியல் மேனேஜ்மென்ட்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இது ஏ லெவல்ல வந்து காமர்ஸ் படிச்சிருந்தவங்க இருப்பீங்க. கிரேட் 10, 11ல வந்து காமர்ஸ் படிச்சவங்க இருப்பீங்க. அப்படி இல்லாட்டி டபுள் ஐடி ஏதாவது காமர்ஸ் ரிலேட்டடான கோர்ஸ் சேர்க்கல. இது வரைக்குமே வந்து நாங்க வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த அசெட் சொத்துக்கள், லைபிலிட்டிஸ் பொறுப்புகள், இன்கம்னா வருமானம், எக்ஸ்பென்சஸ்னா செலவினங்கள். இது எல்லாமே வந்து நாங்க ஒரு எடுகோலா ஹைபோதிசிஸ் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணி தான் நாங்க கணக்கு செஞ்சிருப்போம். ஓகே. உதாரணத்துக்கு XY நிறுவனத்தின் வந்து ஐந்தொகை அதாவது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை செய்ய சொல்லுவாங்க. XY நிறுவனத்தின் வந்து லாப நட்ட கணக்கை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு வந்து அவங்க டீட்டெயில்ஸ் தந்திருப்பாங்க ஒரு பரீட்சை மீதியில. ஸோ அந்த பரீட்சை மீதியில அந்த டீட்டெயில்ஸை தந்த பிறகு அதை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரிப்பேர் பண்ணி கணக்குகளை செஞ்சு கொண்டு போகணும். அது வந்து எடுகோல்களா. ஸோ இப்ப நீங்க இந்த அசைன்மெண்ட்ல வந்து செய்ய வேண்டியது அப்படி என்னதுன்னு சொன்னா கரண்டா அதாவது வந்து பிராக்டிகலா ஒரு கம்பெனி ஒண்ணு எடுத்து அந்த கம்பெனியில இருக்கிற அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரீட் பண்ணி அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அசெட், liabilities, income and எக்ஸ்பென்சன்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி எப்படி காணப்படுதுன்னு நீங்க ஒரு ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுதான் இந்த ஒப்ஜெக்டிவ்னு சொல்றது இந்த அசைன்மெண்ட் லேர்னிங் அவுட்கம். இதால நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கொள்றீங்கன்னு சொன்னா எக்ஸ்பிளைன் த ரெகக்னைசேஷன் கிரைட்டீரியா மெஷர்மெண்ட் த பேஸ் criteria and measurement based the element of the financial statement by following guideline given the conceptual framework for the financial reporting. அதாவது வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன் உங்களுக்கு இதுல வந்து நீங்க கற்றுக்கொள்ற பெருபேர் என்னதுன்னு சொன்னா நீங்க அந்த ஒரு நிதி அறிக்கை எடுத்துக்கொண்டா அந்த நிதி அறிக்கையில காணப்படுகின்ற கூறுகள் அதுதான் மெஷர்மெண்ட் பேஸ் ஆன் த எலிமெண்ட்ஸ் என்னென்ன நிதி அறிக்கையில் காணப்படக்கூடிய விஷயங்கள் என்ன அதன் உள்ளடக்கமா காணப்பட்ட விடயங்கள் என்னது அது மட்டும் இல்லாம வந்து ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கணும் எந்த சாராம்சத்தை காணப்படணும் இப்ப நாங்க ஒரு விஷயம் செய்யறேன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கணும் தானே. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நீங்க ஒரு அசைன்மெண்ட் செய்றீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் பாலிசி கைட்லைனோட கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட் செய்யறதுக்கும் அதுக்குன்னு ஒரு கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்னு இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் அந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட் செய்யணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா சிறந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட் தயாரிக்கிற விருது கூட வந்து இலங்கையில வந்து நிறைய நிறுவனங்களுக்கு வந்து
வழங்கப்படுது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லி. சரியா? உதாரணத்துக்கு சொல்ல போனா HNB ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து செகண்ட் பிளேஸ் வந்து எடுத்தாங்க சிறந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்காக. ஸோ அப்போ அந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட் வந்து அந்த ஸ்டாண்டர்ட்க்கு வந்து காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வந்து அந்த கம்பெனியோட இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதாவது பங்குதாரர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லி சொன்னா நாங்க சொல்லுவோம் என்னதுன்னா நிறுவனத்தில் அக்கறையுடைய தரப்பினர்கள். பங்குதாரர்களா இருக்கலாம், ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கலாம், எம்ப்ளாயிஸா இருக்கலாம், மேனேஜர்ஸா இருக்கலாம், ஓனரா இருக்கலாம், அப்படி அது மட்டும் இல்லாம சொசைட்டியா இருக்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபியூச்சர் இன்வெஸ்டரா கூட இருக்கலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு வந்து அது வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா ஒரு பெனிஃபிட்டையும் ஒரு இம்பார்ட்டன்ஸையும் குறிக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது பாருங்க, டிஸ்கஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ரெகக்னைசேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் த எலிமெண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா இந்த நாங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், அதாவது வந்து கணக்குண்ட வந்து நாங்க இப்ப படிச்சிருக்கோம் வந்து, அதாவது வந்து என்னது என்ன சொல்றது, அந்த நிதி நிறுவனங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் காணப்படுது. அதாவது வந்து தர நிர்ணயம்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த தர நிர்ணயத்துக்கு அமைய, அந்த ஸ்டாண்டர்ட்க்கு அமைய வந்து ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜை வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஓகே, 1 minute. ஓகே, சரியா? அடுத்த விஷயம், இன்ட்ரடக்ஷன். சூஸ் த பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி. அதாவது வந்து என்னது, பட்டியல்படுத்தப்பட்ட கம்பெனிகளை தெரிவு செய்ய சொல்றாங்க. சூஸ் த கம்பெனி லிஸ்டட் ஆன் த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது கொழும்பு பங்கு பரிவர்த்தனை பரிமாற்றம்னு சொல்லி, கொழும்பு பங்கு பரிவர்த்தனை, அதுதான் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். follow the link of the companies listed of the CSE, அதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா CSEன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இந்த CSEல தான் வந்து என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா, அந்த 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வகையான கம்பெனிகள்ட வந்து நிதி அறிக்கையா இருக்கலாம், கம்பெனியின் விவரங்களா இருக்கலாம், கம்பெனியின் என்ன சொல்றது ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம், கம்பெனியின் பெறுபேறுகளா இருக்கலாம், ரிசல்ட்ஸா இருக்கலாம், கம்பெனியின் எல்லா விஷயத்தையும் வந்து அதுல காணப்படும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள வந்து இப்ப நாங்க ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னா, கம்பெனியை பேஸ் பண்ணி ஷேர்ஸ் எடுக்கிறதுனா கூட இந்த கண்டிப்பா என்ன செய்வான்னு சொல்லி சொன்னா, இந்த CSE கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல எல்லாம் வந்து நாங்க அந்த கம்பெனியின் ஆனுவல் ரிப்போர்ட்டை பத்தியோ கம்பெனியை பத்தியோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து A to Z தெரிஞ்சுக்கொள்ள முடியும். டு நாட் சூஸ். அப்ப பாருங்க, நாங்க இப்போ ஒரு கம்பெனி ஒன்று தெரிவு செய்யணும் தானே, கம்பெனி ஒன்று தெரிவு செஞ்சு அதுல இருக்க annual report பேஸ் பண்ணி தான் நாங்க இந்த அசைன்மெண்ட்டை செஞ்சு கொண்டு போகணும். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல வந்து அப்ப முதலாவது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு கைட்லைன்ல நீங்க தெரிவு செய்யற கம்பெனி வந்து பேங்காவோ, அதாவது வங்கித்துறையை சேர்ந்ததாகவோ, நிதித்துறை ஃபைனான்சியல் துறையை சேர்ந்ததாகவோ, அப்படி இல்லாட்டி காப்பீடு துறையை சேர்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. அப்ப நாங்க இந்த அசைன்மெண்ட் செய்யக்குள்ள வந்து லிஸ்ட், அந்த CSE லிஸ்ட் அவுட் கம்பெனியில வந்து பேங்க்ஸோ அப்படி இல்லாட்டி லீசிங் கம்பெனிஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ இது மூண்டையும் இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் கம்பெனியை தான் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நாங்க அசைன்மெண்ட்க்கு வந்து எடுக்கணும். பாருங்க, obtain the most recent annual report of the selected the company. அப்ப most recent annual reportனா இப்ப நாங்க வந்து எல்லா கம்பெனிலயும் வந்து இப்ப கடைசியா இப்ப annual reportனா 2023 தான் அப்டேட் ஆகி இருக்கணும். இப்ப எல்லா கம்பெனிலயும் வந்து 2023 ரிப்போர்ட் வந்து அப்டேட் ஆகி இருக்காது. சில டைம் வந்து 2022 மட்டும் அப்டேட் ஆகி இருக்கும், சிலதுல வந்து 2021 அப்டேட் ஆகி இருக்கும். அது கம்பெனியில பொறுத்து. கம்பெனியில வந்து ஃபைனான்சியல் என்ன சொல்றது annual report ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா வந்து இந்த CSE இதுல வந்து அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்றது ப்ரோசஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, அப்ப கடைசியா எந்த ஆண்டு அப்டேட் பண்ணியிருக்காங்களோ, அப்ப கடைசியா எந்த ஆண்டுனா நீங்க தெரிவு செய்யற கம்பெனி கிட்டத்தட்ட 2021, 22, 23, சரியா? அந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு வருஷத்தை வந்து எடுக்கலாம். மோஸ்ட் வந்துனாலும் 2022 இல்லாட்டி 2023. காரணம் வந்து நீங்க வந்து இருக்குது 2024. You can find the annual report the company official website through the Colombo Stock Exchange. அதாவது வந்து என்ன சொல்றது, அந்த நாங்க சொல்லுவோம் official web pageலயே வந்து நாங்க செக் பண்ணிக்கொள்ள முடியும்.
carefully study the final statement, provide the annual report. அப்ப அந்த annual reportல இருக்கிற financial statement, நிதி நிலைமை கூற்று, நிதி நிலைமை அறிக்கைன்னு சொல்லி சொல்லுவோம். focusing on the recognition, the measurement and asset. அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க அதுல என்னத்தை focus பண்ணணும்னா அந்த நிறுவனத்தின் சொத்து, asset, liabilities, பொறுப்புகள், income, வருமானங்களின் expenses, அதுகளை வந்து அதனாலையும் பேஸ் பண்ணி தான் எங்களுக்கு கீழே கொடுத்துருக்க 4 டாஸ்கை வந்து 1 by 1 செஞ்சு கொண்டு போகணும். சரியா? அப்ப நாங்க அதுக்கு முதல்ல வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணுவோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணா தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நாங்க எந்த கம்பெனியை வந்து தெரிவு செய்யறேன்னு சொல்லி அந்த லிங்க் ஓகே ஓகே பாருங்க இந்த நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். இப்படி வந்த உடனே வந்து நீங்க வேணும்னு சொல்லி சொன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இதுதான் அந்த ஃப்ரண்ட் பேஜ், இந்த கொலம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியா? ஸோ அப்படி வந்த உடனே வந்து நீங்க வேணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஆனுவல் ரிப்போர்ட் தானே தேவை. ஸோ இங்கே கம்பெனி சர்ச்சிங்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான கம்பெனி இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ பேங்க், இன்சூரன்ஸ், லீசிங் தவிர வேற எந்த கம்பெனினாலும் எடுக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றது, டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கிற எஸ்எல்டி கம்பெனின்ற ரிப்போர்ட்டை எடுக்கிறேன். ஸ்ரீலங்கா டெலிகாம் பிஎல்சி, அதுதான் எஸ்எல்டி மொபிட்டல்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க அந்த மொபிட்டல்ல அடிச்சோடனே அதுல ஃப்ரண்ட் பேஜ்ல பாருங்க ஷேர் வால்யூம் எவ்வளவு இருக்கு, மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு, கேபிட்டலைசேஷன் ருபீஸ்ல, இது பெர்சன்டேஜ்ல. சரியா? பங்குகளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அடுத்தது வந்து கம்பெனியில வந்து ஏதாவது அவங்கள ஹயர் பண்ற அப்படி ஏதாவது இருந்தா ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது இருந்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே வந்து பாருங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ், அதாவது அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஃபேக்ஸ் நம்பர், எப்போ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, இந்த பவுண்டட் 1974. சரியா? ஸோ அது எல்லாமே இருக்கு. ஓகே, யார் யார் இப்போ எக்ஸிகூட்டிவா இருக்கா, போர்ட் மெம்பர்ஸ் யார் இருக்கா, இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க அந்த ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்துக்கொள்ள முடியும். ஓகே, உங்களுக்கு தேவை என்னது, ஆனுவல் ரிப்போர்ட் தானே. ஸோ நீங்க இங்கே வந்து இந்த ஃபைனான்சியல்னு சொல்ற விஷயத்துக்கு போகணும். ஃபைனான்சியல் சொன்ன போக்குள்ளே பாருங்க ஆனுவல் ரிப்போர்ட். அப்ப இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல பாருங்க இப்ப லாஸ்டா அப்டேட் பண்ணியிருக்காங்க 2023 ரிப்போர்ட். பாருங்க நான் எடுத்தேன் 2021 ரிப்போர்ட் எடுத்து தான் செஞ்சிருக்கேன். ஸோ நான் 2023 ரிப்போர்ட் வந்து சும்மா உதாரணத்துக்கு ஓப்பன் பண்றேன். நீங்க கண்டிப்பா வந்து கண்டிப்பா இந்த கம்பெனி லிங்கை வந்து அங்கே அட்டாச் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் போடும் பொழுது. ஓகே, அப்போ முதலாவது வந்து இப்போ இந்த ரிப்போர்ட் இங்கே டவுன்லோட் ஆகுது. சரியா? ஸோ இங்கே வந்து பார்ப்போம் டாஸ்க். ஓகே, இந்த 4 டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணும். எங்களுக்கு ப்ரிப்பரேஷன் ரிப்போர்ட் ஒன்று நாங்கள் செய்யும் பொழுது த ரிப்போர்ட் ஷுட் பி த அன் எக்ஸிகூட்டிவ் சம்மரி ஆன் மோர் தென் 200 வேர்ட். அப்போ ஒரு எக்ஸிகூட்டிவ் சம்மரி ஒன்று கொடுக்கணும். அதாவது வந்து இந்த எக்ஸிகூட்டிவ் சம்மரியில வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ நாங்கள் இந்த ரிப்போர்ட் நாங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி என்ன செய்ய போறோம், இந்த ரிப்போர்ட் வந்து அனலைஸ் பண்றதால எங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த ரிப்போர்ட்குள்ள என்னென்ன விஷயத்தை நாங்க இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஓவராலா ஒருத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை ரீட் பண்ண முன்னுக்கு இந்த எக்ஸிகூட்டிவ் சம்மரியை ரீட் பண்ணி அவர் மைண்ட்ல வந்து என்ன செஞ்சு கொள்வார்னு சொல்லி சொன்னா, ஓகே இந்த நான் படிக்க போற இந்த ரிப்போர்ட் வந்து இதை தான் சம்மரைஸ் பண்ணி சொல்லுதுன்னு சொல்லி அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்வார். அதாவது நீங்க எந்த கம்பெனியை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியில வந்து எந்த வருஷத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்க எடுத்திருக்கீங்க, அடுத்த விஷயம் சொல்லணும். அப்ப அந்த டாஸ்க்ல இதுல வந்து என்னென்னத்தை நீங்க இன்க்ளூட் பண்றீங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனா இப்ப இங்க இந்த டாஸ்க் 4 டாஸ்க் கொடுத்துருக்காங்க தானே, அந்த 4 டாஸ்க்ல இருக்க அந்த இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் உனக்கு என்ன கொஸ்டின் பேசிக்கா கேட்கிறாங்களோ அந்த கொஸ்டின் அது அந்த எக்ஸிகூட்டிவ் சம்மரிக்குள்ள இன்க்ளூட் பண்ணி இதுல இந்த விஷயங்களை வந்து நீங்க அங்கே டாஸ்க்னு போடக்கூடாது, இதுல இந்த விஷயங்களை வந்து நான் எதை பண்ணி கொண்டு போறேன் இந்த ரிப்போர்ட் அனலைஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எக்ஸிகூட்டிவ் சம்மரி ஒன்று கொடுக்கணும். மோர் தென் 200 வேர்ட் இல்லாம. அப்ப மோர் தென் 200 வேர்ட்னா மேக்ஸிமம் வந்து 200 வேர்ட்குள்ள வந்து அந்த எக்ஸிகூட்டிவ் சம்மரியை வந்து முடிக்கணும். ஓகே, இந்த பாருங்க ஆனுவல் ரிப்போர்ட் வந்து வந்துட்டு. ஓகே.
ஓகே. இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து நாங்க முதலாவது வந்து இந்த கன்டென்ட் பேஜ்ன்னு சொல்லி இருக்கு. உள்ளடக்கம். நான் இப்போ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி ரீட் பண்றேன்னு நான் சொல்லித் தாரேன். முதல்ல நாங்க போகணும் என்னதுன்னு சொன்னா, இந்த கன்டென்ட் பேஜ்ன்னு சொல்ல இருக்க விஷயத்துக்கு போகணும். சரியா? அப்ப இந்த கன்டென்ட் பேஜ்ல வந்து முதலாவது பாருங்க, அபௌட் அவர் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட். அப்ப இங்க இந்த இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்ன்னு சொல்லி சொல்லக்குள்ள வந்து, அப்ப நாங்க அந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னோம் தெரியுமா? அந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரி மாதிரி பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த அபௌட் அவர் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை பத்தி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆஹ், ஒரு என்ன சொல்றது, ஒரு சிறு விளக்கம் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேயா? சரி. அடுத்தது வந்து பாருங்க, குரூப் ஸ்ட்ரக்சர், குரூப் சேர்மன் ரிவ்யூ. இதெல்லாம் வந்து இந்த எக்ஸிகியூட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அவங்க குடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட். அதெல்லாமே தேவையில்ல. ம். ஓகே. ஸோ, இப்ப நீங்க வந்து இங்க வந்து எந்த விஷயத்த நான் பார்க்கணும்னு சொல்லி சொல்லணும் தானே! அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகே. இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ல வார ஆனுவல் ரிப்போர்ட் போது போர்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அஃபேர் ஆஃப் த கம்பெனி. ஸோ, இந்த ஃபைனான்ஷியல் இந்த 113லேருந்து 180 பேஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்கு. இதுகள தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அசைன்மென்ட்ல பேஸா தேடிக்கொண்டு போகணும். ஓகேயா? பாருங்க அபௌட் அவர் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்ன்னு சொல்லி சொன்னா, அந்த ரிப்போர்ட் ஃப்ரேம் வொர்க் எப்படி இருக்குது? ஸோ அந்த விஷயங்கள வந்து நீங்க சொல்லி இருக்கிறாங்க. ஓகே. சரி. அபௌட் அஸ்ன்னு சொல்லி சொன்னா, ஓகே. நான் அதுக்கு வாரேன். அப்ப அ அ ஓகே. இதுல வந்து எக்ஸிகியூட்டிவ் சம்மரி வந்து 200க்கு எழுதுறீங்க. அப்ப பாருங்க நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. ஓகே. சரி. அப்ப பாருங்க, இந்த முதலாவது வந்து இப்ப நாங்க அந்த டாஸ்க்ல வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, எக்ஸிகியூட்டிவ் சம்மரியே எழுதணும். பாருங்க, இந்த ரிப்போர்ட் ப்ரொவைட் இன் த அனலைஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா டெலிகாம் பிஎல்சி. ஸோ ஃபார் த இயர் நான் 2021 எடுத்தேன். அப்ப நீங்க 2023 எடுக்குன்னா 2023 எடுக்கலாம். சரியா? ஓகே. சரியா? ஸோ அடுத்தது வந்து இங்க நான் பாருங்க, அப்ப அதுல என்னென்ன விஷயங்கள நான் சொல்ல போறேன். இந்த அசெட், லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்சஸ் அதுகள பத்தியெல்லாம் சொல்லப் போறேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பாருங்க, இந்த வேர்ட் கவுண்ட் கிட்டத்தட்ட 124 வருது. அப்ப நான் சொன்ன மாரி நீங்க இன்னொரு 60 என்ன சொல்றது, 66க்கு அங்க 125ன்னு சொல்லி வச்சாலும், கிட்டத்தட்ட ஒரு 75க்கு வந்து இன்னொரு சின்ன ஒரு 1/2 பேஜ் ஒண்ணு எழுதணும் எக்ஸிகியூட்டிவ் சம்மரியில. ஓகே. ஸோ பேசிக்கா வந்து இதுதான் அந்த எக்ஸிகியூட்டிவ் சம்மரியில என்னென்ன விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லி இங்க நான் சொல்லியிருக்கேன். ஓகே. சரி. அப்போ முதலாவது இன்னும் எக்ஸிகியூட்டிவ் சம்மரிஸ் பார்ப்போம். ஓகே. அசைன்மென்ட்க்கு ஏத்த மாரியே பார்ப்போம். டெஸ்ட். இது ஒரே மாரி ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்தா செய்யணும். அப்ப நீங்க கம்பெனி எடுக்கக்குள்ள வந்து முதலாவது வந்து நீங்க கண்டிப்பா வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, நீங்க செலக்ட் பண்ண கம்பெனின்ட வந்து முதலாவது எக்ஸிகியூட்டிவ் சம்மரி எழுத முன்னுக்கு இப்படி ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒண்ணு கண்டிப்பா செய்வீங்க தானே! அதாவது உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ் எல்லாம் போட்டு எல்லாம் செய்வீங்க தானே! அ சரியா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த இதெல்லாம் போடுறீங்க தானே! ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு, அந்த நீங்க தெரிவு செய்ற கம்பெனியோட ஒரு லோகோ ஒண்ணு போட்டுருங்க. அடுத்தது வந்து நீங்க போடணும் வந்து, ஓகே. நீங்க அந்த கொலம்பஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து தெரிவு செஞ்ச கம்பெனிய வந்து மென்ஷன் பண்ணிட்டு, அதுண்ட வந்து ஆனுவல் ரிப்போர்ட். ஆனுவல் ரிப்போர்ட்ட வந்து லிங்க வந்து இங்கன கண்டிப்பா போடுறீங்க. ஸோ அப்ப அவங்க தேவைன்னு சொன்னா, அந்த ரிப்போர்ட் லிங்க வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அடுத்தது பாருங்க எக்ஸிகியூட்டிவ் சம்மரி. அப்ப எக்ஸிகியூட்டிவ் சம்மரியில வந்து நீங்க சொல்லலாம் பாருங்க, ஒன் ஆஃப் த வேர்ல்ட் மோஸ்ட் இன்டர்நேஷனல் அதாவது நேஷனல் பிசினஸ் அத அ
சொல்லி இருக்கு. அது வந்து the largest reputed company in Sri Lanka சொல்லி போட்டு according to the above report the covers all company related data for the last year outline for the plan future plan the company will the adapt annual company financial report எப்போ அவங்க annual report வந்து கிரியேட் பண்றான்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை வந்து நீங்க எக்ஸிகூட்டிவ் சம்மரியில வந்து முதலாவது கொடுக்குறீங்க. ஓகேயா? சரி, அப்போ முதலாவது கொடுத்தோன்னு உங்களுக்கு டாஸ்க் 1 சரியா? அப்ப டாஸ்க் 1 என்ன கேட்குறான்னு சொல்லி சொன்னா அப்ப டாஸ்க் 1க்கு நாங்க போவோம். ஓகே, டாஸ்க் 1க்கு போகும்போது இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு ஓகே நான் வரேன். இங்க விஷயங்கள் எல்லாம் கொடுத்த பிறகு எக்ஸிகூட்டிவ் சம்மரி கொடுக்குறீங்க. எக்ஸிகூட்டிவ் சம்மரி கொடுத்த பிறகு பாருங்க சொல்றாங்க the introduction of the section should be include the brief description of the selected company. இந்த brief description சொல்லி சொல்றது வந்து பெருசா எழுத போக தேவையில்லை. ஸோ brief description சொல்லி சொன்னா ஒரு கம்பெனியை பத்தி சரளமா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப அதாவது வந்து நீங்க சொல்லலாம் அந்த கம்பெனியை பத்திங்கன்னா கம்பெனியோட நேம், கம்பெனியோட வந்து இண்டஸ்ட்ரி அது என்ன இந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, லீகல் டைப் அதாவது அங்க கேட்டினா தானே ஒரு பப்ளிக் அதாவது பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்ப பிரீஃப் ஸ்டடினா அந்த கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டுச்சு, அந்த கம்பெனி உருவாக்கக்குள்ள யார் ஒருத்தர் உருவாக்கணும், ஒருத்தர் யாரு அதுகள். அடுத்தது வந்து அந்த கம்பெனியோட ஆபரேஷனல் என்ன அந்த ஃபங்க்ஷன் செய்யுதுன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து கம்பெனியோட விஷன், மிஷன் அண்ட் வேல்யூஸை பற்றி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கூகுளில் அந்த கம்பெனியை பற்றி சர்ச் பண்ணக்குள்ளேயே வந்து என்ன செய்யலாம்னா ஒரு பக்கம் வந்துடும். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த annual ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டா பாருங்க கம்பெனி அபவுட் அஸ் அப்போ இந்த கம்பெனி இந்த டீட்டெயில்ஸை அப்படியே எங்களுக்கு வந்து போடலாம். விஷன், மிஷன், வேல்யூ இதுகளை வந்து நாங்கள் போட்டுக்கொண்டே வரலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த கம்பெனி வந்து எவ்வளவு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு இண்டஸ்ட்ரியில. அடுத்தது வந்து இப்ப நாங்க செய்ய போறது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா ஃபைனான்சியல் சம்பந்தமா தானே. ஸோ வேணா நீங்க வந்து ஃபைனான்சியல் சமரியை வந்து கொடுக்கலாம். அதாவது வந்து என்ன சொல்றது, இப்ப இங்க வந்து ரெவென்யூ என்ன மாதிரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதாவது வரிக்கு முந்தைய லாபம், அப்படி இல்லாட்டி வரிக்கு பிந்தைய லாபம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இப்படி இந்த கிராப் ஒன்று படத்தை கொடுக்கலாம். ஏன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வந்து பாருங்க டாஸ்க்ல இங்க சொல்லி இருக்கிறாங்க கிராபிக்கல் இல்யூஸ்ட்ரேஷன் வேபிள் அப்ரிபியேட்டட் தேவையான விடத்து வந்து வரைபடங்கள் அட்டவணைகளை வந்து கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை பற்றி நான் ஒருக்கா சின்ன விஷயமா சொல்லி இருக்கிறேன். சரியா? அடுத்தது வந்து பாருங்க இந்த நெட்வொர்க் எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க அடுத்தது இந்த கீ ஸ்டேக் ஹோல்டர் அந்த நிறுவனத்தில் அக்கறையுடைய தரப்பினருடைய எதிர்பார்ப்புகள், அப்புறம் இந்த கம்பெனியோட வந்து என்ன சொல்றது சந்தையின் அளவு. இப்போ பாருங்க இந்த டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டா டயலாக் 53%, அடுத்தது தான் 30% எஸ்எல்டி அண்ட் மொபிட்டா, அடுத்தது வந்து H13, லங்கா பெல் வந்து 4%. ஓவரோல 100 வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அடுத்தது வந்து கீ மைல் ஸ்டோன் அப்படி இல்லாட்டி அச்சீவ்மெண்ட் அந்த நிறுவனத்தின். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனியை பத்தி பிரீஃபா சொல்றது. அப்ப நாங்க ஒரு கம்பெனியை பத்தி பிரீஃபான நேம், இண்டஸ்ட்ரி, பிரீஃப் ஸ்டடி, பிரீஃப் ஹிஸ்டரி, ஆபரேஷனல் இண்டஸ்ட்ரி அப்படி இல்லாட்டி ஆபரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதோட விஷன், மிஷன், வேல்யூஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், கம்படிட்டர், அப்புறம் ஃபைனான்சியல் சம்மரியை நீங்க கொடுக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் என்ன மாதிரி நெட்வொர்க் அண்ட் பிரான்ச்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க கொடுக்கலாம். அடுத்தது லாஸ்டா கீ மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட். இதுதான் வந்து ஒரு கம்பெனியை பத்தி நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம். ஓகே, அடுத்து நாங்க டிரெக்டாவே போயிடலாம். சரியா? டாஸ்க்கு. சரியா? அப்ப டிரெக்டாவே டாஸ்க் ஒரு ரிப்போர்ட் தானே எழுத சொல்றாங்க. அப்ப நீங்க ரிப்போர்ட் எழுதக்குள்ள வந்து முதலாவது வந்து என்ன செய்ய வேண்டிய விஷயம்னு சொல்லி சொன்னா ஓகே, இதையும் நான் சொல்லித்தரேன். ஒரு ரிப்போர்ட் ஒன்று எழுதக்குள்ள சரியா? ஓகே, ஒரு ரிப்போர்ட் எழுதக்குள்ள வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து எழுதணும். அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு அக்கவுண்டன்ட் ஆனது இந்த அக்கவுண்டன்ட் வந்து அந்த கம்பெனியோட நேமை போட்டு அட்ரஸை வந்து போடலாம். அடுத்தது டேட்டை போடலாம்.
சரியா? ஸோ நீங்க வந்து நீங்க எழுதுறீங்க. உங்கள மேனேஜருக்கோ, மேனேஜர் டைரக்டருக்கோன்னு சொல்லுங்களேன். ஸோ அப்ப அந்த மேனேஜர் டைரக்டர் வந்து அட்ரஸ போடலாம். அதாவது ஒரே கம்பெனில வந்து நீங்க அக்கவுண்டன்ட் ஆறீங்க. அந்த அக்கவுண்டன்ட் வந்து மேனேஜர் டைரக்டருக்கு. டியர் சார், ரிப்போர்ட் ரிப்போர்ட் ஒண்ணுன்னு சொல்லி போட்டு, இப்ப இங்க என்ன போடணும்னு சொன்னா எங்களுக்கு வந்து இந்த இந்த ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கு? அத நீங்க டைரக்ட்டா போடலாம். நாங்க ஹெட்டிங் ஒண்ணு போடணும் தானே. இது வந்து ஃபார்மலா நாங்க ஒரு ரிப்போர்ட் தானே. பாருங்க. The recognize the criteria measurement base of அதாவது வந்து measurement company asset liability income and expenses is the financial statement அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்தது வந்து தான் டாஸ்க் 1 டாஸ்க் 2 எல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு வந்து கடைசியா டாஸ்க் முடிச்ச உடனே வந்து நீங்க கன்க்ளூஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் எல்லாம் முடிச்ச உடனே தேங்க்யூ அண்ட் சின்சியர்லி உங்களோட நேம் அக்கௌண்ட்டை வந்து போடணும். ஓகே. அப்ப அவ்வளவுதான் இங்க விஷயம் வந்து ரிப்போர்ட்ல குடுக்கணும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் வரக்குள்ள வரமுனுக்கு இந்த இந்த விஷயத்த வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே. இந்த 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 விஷயத்த வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது தான் டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3, டாஸ்க் 4 அது முடிய ஃபைனலா வந்து இந்த கன்க்ளூஷனோட இந்த இந்த பினிஷப் வந்து இருக்கும். இந்த பினிஷப் வந்து இருக்கணும். இவ்வளவு தான் வந்து ஒரு ரிப்போர்ட் எழுதுற மெத்தட். ஓகேயா? சரி. ஓகே. அப்ப முதலாவது பாருங்க. டாஸ்க்ல சொல்லியிருக்காங்க. செலக்ட் த அட்லீஸ்ட் 2 லைன் ஐட்டம் ஈச் ஃப்ரம் asset, liabilities, income and expenses given the financial statement. That is all together you need to select the at least 8 line item financial statement. Provide the brief description of each selection item. Provide the brief description of each selected item, including economic significance. Explain how each item presented in the financial statement, including details of the disclosed. அப்ப என்ன சொல்றான்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு முதலாவது தெரிஞ்சிருக்கணும் வந்து கணக்கு வகைகள்னு சொல்லி நாங்க படிச்சிருக்கோம். அதாவது கிரேட் 10ல நாங்க நார்மலாவே பேசிக்கா காமர்ஸ் எடுக்கிறவங்க வந்து கணக்கு வகைகள். அந்த கணக்கு வகையில வந்து முதலாவது வந்து சொத்து கணக்கு. அதுதான் வந்து எசெட்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். 2வது வந்து பொறுப்பு கணக்கு லயபிலிட்டிஸ்னு சொல்லி சொல்லுவோம். 3வது வந்து உரிமையாண்மை கணக்கு. சோ இங்க வந்து உரிமையாண்மை கணக்கை பத்தி சொல்லி இல்ல. சரியா? சோ அதாங்கன்னா தேவையில்ல கதைக்கு. அடுத்தது வருமான கணக்கு. அதைத்தான் நாங்க இன்கம்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது வந்து செலவின கணக்கு. இத கூடுதலா நாங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ல வந்து நாங்க சொல்றது எப்படின்னு சொன்னா எக்ஸ்பென்சஸ்னு சொல்லி சொல்றோம். அப்ப அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு சொத்து கணக்கு எடுத்துக்கொண்டா நிதிநிலைமை கூட்டுல கூட வந்து நாங்க என்ன பார்ப்போம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ல வந்து என்ன இருக்கும் கண்டிப்பா பில்டிங் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். அடுத்தது கடன் பட்டோர். சரியா? கடன் பட்டோர் கிரெடிட்டர். அடுத்தது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா கேஷ். இதுகள் தான் வந்து என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னா சொத்துல இருக்கும். நாங்க வந்து சொத்து கணக்கை வந்து அதாவது எசெட்டை வந்து என்ன சொல்றதுன்னு சொல்லி சொன்னா நடைமுறை எசெட் அதாவது கரண்ட் எசெட், நான் கரண்ட் எசெட், நடைமுறை அல்ல சொத்து, நடைமுறை சொத்துன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். ஓகே. நடைமுறை சொத்து, நடைமுறை அல்லா சொத்து. அடுத்தது லயபிலிட்டிஸ் பொறுப்புகள். அப்ப லயபிலிட்டிஸ்னு சொல்லக்குள்ள நாங்க பேங்க்ல லோன் எடுத்திருந்தா அது லயபிள், நாங்க யாருக்காவது ஒருத்தவங்க கடன் கொடுக்க இருந்தா அது லயபிள், செலுத்த வேண்டிய அதாவது ஏதாவது எங்கட பேமெண்ட் ஏதாவது எரியஸ் இருந்தா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், டெலிகம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் வாட் எவர். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு வந்து என்னது லயபிள். நாங்க எப்பயாவது அதை கொடுத்து தீர்க்க வேண்டிய கடமையில இருக்கிறோம். அடுத்தது வந்து வருமான கணக்கு இன்கம். இன்கம் பொறுத்தளவுல வந்து நாங்க என்ன சொல்றது சேல் பண்றது. அடுத்தது வந்து கமிஷன்ஸ் பெற்றுக்கொள்ள ரிசீவ் கமிஷன்ஸ், ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற என்ன சொல்றது வட்டி. ஸோ இதெல்லாம் வந்து லெவல் நாங்க 3ல ஏ லெவல் காமர்ஸ்ல படிச்சது. சரியா? அடுத்தது வருமானமா நாங்க கருதலாம் என்னது யாராவது எங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்தா, அதாவது பெற்ற கழிவுகள். ஸோ பிற வருமானம் அத இன்கம்னு சொல்லி நாங்க இப்ப எங்கிட்ட இருக்கிற ஹவுஸ் ஒண்ணு நாங்க ரெண்ட்டுக்கு குடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ இதுகள் தான் வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா இன்கம் வருமான கணக்கு வகைகளை சார்ந்தது. அடுத்தது வந்து செலவின கணக்கு எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னு சொல்லக்கூட வந்து நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா அதாவது சம்பளம். நாங்க கேஷ் குடுக்குறது என்னது சேலரி குடுக்குறது, எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்றது, கரண்ட் பில், வாட்டர் பில், என்ன சொல்றது கம்யூனிகேஷன்ஸ், தொலைபேசி பில்ஸ். ஸோ இதுகள் எல்லாமே வந்து
செலவின கணக்குல வருது. இந்த 4 அந்த 5 கணக்கு இருக்கு மொத்தம். இந்த 4 கணக்கையும் வச்சு தான் இந்த அசைன்மென்ட் வந்து செய்ய சொல்றாங்க. முதலாவது செலக்ட் த அட்லீஸ்ட் 2 லைன் ஐட்டம் போது ஈச் அசெட். அப்ப வந்து நாங்க அட்லீஸ்ட் 2 லைன் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்டோட நாங்க பிரீஃப் பண்ணி எழுதணும். இந்த நிறுவனத்துல வந்து இந்த சொத்து எவ்வளவு இருக்குது? பொறுப்பு எவ்வளவு இருக்குது? வருமானம் எவ்வளவு இருக்குது? ஆ செலவுகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நிதி அறிக்கையோட நிதி அறிக்கையோட நாங்க ஒப்பிட்டு வந்து ஒரு 2 லைனுக்கு வந்து விஷயத்த வந்து சொல்லிக் கொண்டு போகணும். சரியா? அடுத்தது வந்து பாருங்க, அட்லீஸ்ட் அப்ப எல்லாமே டோட்டலா சேர்த்து 8 லைன் வந்துரும். ஓகே. 1க்கு 2 லைன் படி ஒதுக்குனாலும், மொத்தம் 4 பேர் இருக்கீங்க. 4 பேருக்கு 2/2 அப்ப டோட்டலா வந்து அ 8 8 வந்துரும். ஓகே. அப்ப 8 லைனுக்கு. ப்ரொவைட் த பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஈச் செலக்ஷன் ஐட்டம். அப்ப பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி சொன்னா, நாங்க அந்த தெரிவு செய்யப்பட்ட வருமான கணக்கா இருக்கலாம், செலவின கணக்கா இருக்கலாம், சொத்து கணக்கா இருக்கலாம், பொறுப்பு கணக்கா இருக்கலாம். ஸோ அத வ அ அது அதனாலேயும் வந்து ஒரு சிறிய ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். நாங்க இந்த பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து இதுகளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் இருந்தா, கண்டிப்பா அந்த வேல்யூஸ வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. இந்த இந்த எஸ்எல்டி மொபிட்டல் நிறுவனத்தின வந்து அசெட் வந்து இவ்வளவு இருக்கு. ஸோ அப்ப அந்த நிறுவனத்த இப்ப நாங்க இங்க டாஸ்க் 1ல அந்த அசெட்ட பத்தி எழுதுறோம்னா, ஓகே நாங்க சொல்லலாம். எஸ்எல்டி மொபிட்டல் நிறுவனத்தில ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து இவ்வளவு அசெட் வந்து இவர்ட நேம்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. சரியா? ஸோ அப்ப அதுதான் முதலாவது புரொவைட் த பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஈச் செலக்ஷன் ஐட்டம் இன்க்ளூடிங் த எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ட். அப்ப இந்த 4 வகையான கணக்குகளுமே வந்து பொருளியலுக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, சொத்து. நீங்க அந்த நிறுவனத்தில வந்து சொத்து இவ்வளோ இருக்குன்னு சொல்லி மதிப்பிச்சு சொல்றீங்க. ஸோ அப்போ வந்து உண்மையாலுமே வந்து சொத்து வந்து பொருளியல் ரீதியா வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, பாதுகாப்ப ஏற்படுத்தும். அப்படி இல்லாட்டி ஏதாவது மாற்றங்கள் ஒண்ணு கொண்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப நாங்க இப்ப சொத்து இருக்குன்னா, அது வந்து என்ன செய்யலாம்? கடந்த காலத்துல செலவா இருந்தாலும், எதிர்காலத்துல வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்த ஒண்ணு ஈட்டிக் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு சொத்து. சரியா? அப்ப அதுதான் வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இன்க்ளூட் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ட் அதாவது பொருளாதார ரீதியான முக்கியத்துவம் என்ன காணப்படுதுன்னு சொல்லி நாங்க சொல்லணும். இப்போ ஒரு நிலம்னாலும் அதுக்கு என்ன முக்கியத்துவம் காணப்படுது. சரியா? அடுத்தது வந்து பாருங்க, எக்ஸ்பிளைன் ஹவ் ஈச் ஐட்டம் த பிரசன்டட் இன் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் இன்க்ளூடிங் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிஸ்க்ளோஸ். அப்ப இங்க என்ன சொல்றாங்க வந்து, ஹவ் ஈச் ஐட்டம் இட்ஸ் பிரசன்டட் இன் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட். அப்ப இது எல்லாமே வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ல வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் எடுத்துக்கொண்டா, ஓகே இதுல வந்து சொத்து இவ்வளவு தான். இந்த வருஷத்துக்கானது. போன வருஷத்துல சொத்து இவ்வளவு தான். ஃபைனான்சியல்ல லாஸ்ட் இயர் இவ்வளவு தான். ஸோ இந்த முறை இவ்வளவு தான்னு சொல்லி. சரியா? ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் ஹவ் ஈச் ஐட்டம் ப்ரெஷர்ட் இன் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட் பிரசன்டட். அப்ப இந்த ஒவ்வொரு 4 வகையான கணக்குகளுமே வந்து நிறுவனங்கள்ல வந்து எவ்வளவு தூரத்துல வந்து தாக்கம் செலுத்துதுன்னு சொல்லி நாம பார்க்க சொல்றாங்க. ஓகேயா? 1 மினிட்.
ஓகே. ஸோ அப்ப இந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எப்படி அதுக்குள்ள மென்ஷன் ஆகியிருக்குன்னு சொல்லி நாங்க அது இன்க்ளூட் பண்ணணும் டாஸ்க் 1ல. அப்ப எங்களுக்கு தந்திருக்க இங்க 4 வகையான கணக்கு இருக்கு. அசெட், லயபிலிட்டீஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப நாங்க இந்த டாஸ்க்ல வந்து அந்த 4 விஷயத்தையும் வந்து 1 பை 1 பையா தான் சொல்லிக் கொண்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப் போனா, இப்ப அசெட் எடுத்துக்கொண்டா, ஓகே. இந்த ஃபைனான்சியல் நிறுவனத்தோட வந்து நாங்க ஒப்பிட்டே பார்ப்போம். ஓகே. சரி. நாங்க அதுக்குள்ள இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ட வந்து ஒருக்கா கோ த்ரூ பண்ணிட்டு வருவோம். இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல இந்த விஷயங்கள் முதல்ல இருக்கு. கம்பெனிய பத்தி டீட்டெயில்ஸ் அதுகள். ஸோ அந்த கம்பெனின்ற ரெவென்யூ என்ன மாரி, எவ்வளோ ரெவென்யூ, கம்பெனின்ற இந்த அசெட். கம்பெனில பாருங்க. இது எல்லாமே வந்து அசெட். இது வந்து அசெட்ன்னு சொல்லி சொன்னா குரூப் கம்பெனி. இப்ப இங்க அசெட்னு 2 இருக்கு. ஸோ இது வந்து எஸ்எல்டி மொபிட்டல் தானே. அப்ப எஸ்எல்டி நிறுவனமும் மொபிட்டலும் 2ம் சேர்ந்து தான். அப்ப இது வந்து எஸ்எல்டி நிறுவனத்தின்ட, இது வந்து மொபிட்டல்ன்ட. ஓகே. அ அடுத்தது. ஓகே பாருங்க. ஃபிக்ஸ் ஐசிடி ஆப்பரேஷன், மொபைல்ஸ் என்ன சொல்றது? மொபைல் ஐசிடி ஆப்பரேஷன்ஸ் அண்ட் அதர் செக்மென்டேஷன். அது கீழ தான். அப்போ ஒவ்வொன்றுமே அசெட் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுலலாம் வந்து நார்மலா வந்து என்ன சொல்றது? இவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 1.3 இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எங்கெங்க கம்பெனி வந்து கெதர் ஆகியிருக்கு. ஃபைனான்சியல் ஹைலைட்டட். அப்ப ஃபைனான்சியல் ஹைலைட்டட்ன்னு சொல்லக்குள்ள வந்து பாருங்க, ரெவென்யூ அப்ப ரெவென்யூனா என்னது? மொத்த வருமானம் 2023. இது ஹைலைட்டட்ன்னு சொல்லி சொன்னா, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு சம்மரியா பார்க்கிறது தான் ஃபைனான்சியல் ஹைலைட்டட். அப்ப பாருங்க, அதுல வந்து ஃபிக்ஸ்ட். அடுத்தது இங்க ஃபிக்ஸ்ட்ன்னு சொல்லி இருக்கிறது மட்டும் பாருங்க. 2023 மில்லியன்ல தந்திருக்காங்க எல்கேஆர்எஸ். 2022 இங்கிட்டு வந்து சேஞ்சஸ் எவ்வளவு கூடி இருக்கா, குறைஞ்சிருக்கா அந்த மாரி. பாருங்க இங்க வந்து 2022 விட 2023 ஃபிக்ஸ் வந்து கூடி இருக்கு. நிலையான சொத்துக்கள். ஸோ 3.1 கூடி இருக்கு. இந்த பிரக்கெட் போட்டிருக்கிறது வந்து குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது லாபம். இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிஃபோர் டேக்ஸ் அதாவது வரிக்கு முந்தைய லாபம். ப்ராஃபிட் அதாவது வரிக்கு பிந்தைய லாபம். ஏர்னிங் பெர் ஷேர் அதாவது ஒரு பங்குக்கான வந்து உழைத்த வருமானம் எவ்வளோ, அது ஒரு பங்குக்கு. அடுத்தது கரண்ட் அசெட். கரண்ட் அசெட்ஸ்னு சொல்லி சொன்னா நடைமுறை சொத்துக்கள். அப்ப நடைமுறை சொத்துக்கள்ல வந்து கரண்ட் ரிசீவபிள் எவ்வளோ இருக்கு, அது இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட். இதெல்லாம் வந்து அந்த சொத்துக்கள். இப்ப இங்க கடன், பட்டோர், அந்த நாங்க சொன்ன சொத்துக்கள்னு படிக்கல, கட்டட கணக்கா இருக்கலாம், என்ன சொல்லுது, தளபாடமா இருக்கலாம், வெஹிக்கல்ஸா இருக்கலாம், பர்னிச்சர்ஸா இருக்கலாம். அது எல்லாமே தான் இப்ப இங்க சொல்லி இருக்கிறாங்க. சரியா? அடுத்தது கம்பெனி. இது வந்து ஒவ்வொரு கம்பெனிய பத்தி அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸாவே வருது ஹைலைட். அடுத்தது பாருங்க, கம்பெனின்ற ரெவென்யூ என்ன மாரி இருக்கு, ஏர்னிங் பெர் ஷேர். மெயினா இப்ப நாங்க இந்த சப்ஜெக்ட்க்கு தேவையானது மட்டும் சொல்றேன். டோட்டல் லயபிலிட்டீஸ், டோட்டல் அசெட், paid the government, இது வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஹைலைட். ஓகே. இது ஸ்ட்ரக்சர் தந்திருக்காங்க. இதுகளும் பெருசா உங்களுக்கு தேவைப்படாது. எக்ஸிகியூட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இந்த குரூப் ஆஃப் சேர்மன் ரிவ்யூ. ஸோ அவர் வந்து இது என்ன எப்படி ரிவ்யூ பண்றான்னு சொல்லி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் பிசினஸ் கண்டென்ட் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நார்மலா தேவைப்படாது. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்ப அக்கவுண்ட்ஸ் தானே செய்றீங்க. சப்போஸ் நீங்க இது மேனேஜ்மென்ட் அந்த மாரி எல்லாம் செய்றதுன்னு சொன்னா தான், இந்த பிசினஸ் மாடல் அதுல என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எழுதணும். ஓகே. அடுத்தது அ இங்கன வந்து மிஷன்ஸ், வீடியோ இதுகள் எல்லாமே பெருசா தேவையில்ல. ஓகே. நான் ஃபைன் குடுத்து சொல்லி காட்ட முடியும். ஸோ நான் பார்த்து கொண்டு போவேன். இந்த கம்பெனியோட விஷன்ஸ பத்தி சொல்றாங்க. அ மெட்டீரியலிட்டி இதுகள் எல்லாமே தேவையில்ல. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பத்தி சொல்றாங்க. நாங்க அதெல்லாம் பிரீஃப்ல குடுத்துட்டோம் தானே. எம்ப்ளாயீஸ் அவங்க தனித்தனியா அவங்கள வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த பிசினஸ் ஓகே. இன்கம் ஸ்டேட்மெண்ட். இப்ப இன்கம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லி சொன்னா, இப்ப பாருங்க இந்த நிறுவனத்துல வந்து ரெவென்யூ. இந்த ப்ளூ கலரா இருக்கிறது வந்து என்னதுன்னா ஃபிக்ஸ்ட். அடுத்தது மொபிட்டல் அண்ட் அதர்ஸ். இப்போ ஒவ்வொன்லயும் வந்து எப்படி எப்படி இன்கம் இருக்குன்னு சொல்லி இவங்க இத பண்ணிருக்காங்க. அப்ப இங்க மெயினா 3 ஃபிக்ஸ்டும் இருக்கு, மொபிட்டல் அண்ட் அதர்ஸ்ன்னு சொல்லி. ஓகேயா? ஓகே. இதுக குரூப் அசெட் அனலைஸ் பாருங்க. டோட்டல் அசெட். ஸோ டோட்டல் அசெட்ல வந்து பாருங்க, நான் கரண்ட் எவ்வளோ இருக்கு, கரண்ட் ப்ரௌசிங் எவ்வளோ இருக்கு. ஸோ அதுகள் எல்லாமே இந்த கரண்ட் அசெட் இதுகள்.
கேஷ் ஃப்ளோ. இப்ப நான் கேஷ் ஃப்ளோன்னு சொன்னா, இன்கம்ம வந்து நாங்க பார்த்துக்கொள்றது வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ட பார்த்துக்கொண்டா, கேஷ் ஃப்ளோல தான் பார்த்துக்கொள்வோம். ஓகேயா? ஸோ இந்த டிவிடெண்ட் பெர் ஷேர் அதெல்லாம் ஏர்னிங் பெர் ஷேர்லாம் வந்து நார்மலா வந்து உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ஃபைனான்ஷியல் சப்ஜெக்ட் படிக்கக்குள்ள ஃபைனான்ஷியல்ல வந்து அதுகள் எல்லாமே தேவைப்படும் கூடுதலா. ஓகே. அவ மேபி மெயின்டெயின் எக்ஸ்பெண்ட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட கட்டமைப்பு. ஆ ஓகே. இங்க பாருங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் அதுகள் இந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் இதெல்லாமே வந்து சொத்துக்கள். எப்படி எப்படி ஒவ்வொரு வருஷம் காணப்படுது வரைபடம். இப்ப நீங்க அங்கன ப்ராப்பர்ட்டி அதுகள பத்தி சொல்லக்குள்ள வேணா படங்கள் போடலாம். ஆனா நார்மலா வந்து இதுங்க படம் போடாதீங்க. முதல்ல அந்த ரிப்போர்ட்லலாம் வந்து நாங்க பெருசா படங்கள் எதுவுமே காட்டுறதில்ல. வேணா வரைவுகள் அப்படி வேணா காட்டலாம். ஓகே. ஸோ அப்ப முக்கியமான போட வேண்டிய எதுவும் வரைவுகள் இருந்தா அதுகள வந்து போடுங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நார்மலா தேவைப்படாத விஷயம். பிராண்ட் அ அ இந்த எம்ப்ரோ அது எல்லாமே தேவைப்படாது. இது கம்பெனி பெற்றுக்கொண்ட அவார்டுங்க அதுகள் எல்லாமே வந்து இருக்கு. ஓகே. ஸோ இதுகள் எல்லாமே தேவைப்படாது. என்வைரன்மென்ட் அதாவது சுற்றுப்புற சூழல பத்தி அவங்க சொல்றாங்க. நாங்க அந்த பெஸ்டல் அது இதுகெல்லாம் படிச்சோம். அந்த விஷயம் வேஸ்ட் மேனேஜ்மென்ட், ஐஎஸ்ஓ தர சான்றிதழ வந்து எப்படி ஃபீல் பண்றாங்க அது. சோசியல பத்தி சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் சமூகம். ஓகே. சேவிஸ பத்தி. ஆ அடுத்தது வந்து எக்காலஜிக்கல பத்தி சொல்றாங்க. சுற்றுப்புற சூழல பத்தி. ஆ எம்ப்ளாயீஸ பத்தி சொல்றாங்க. ஸோ அதுகள் எல்லாமே தேவையில்ல. போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ். கோர்ப்பரேட் கவர்னன்ஸ் நிறுவனத்தில் அக்கறை கொண்ட தரப்பினர்கள். ஓகே. ஒரு ரிப்போர்ட்ட எடுத்தா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பார்க்காதீங்க. சும்மா நீங்க பாருங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்கு ரிப்போர்ட்லன்னு சொல்லி. அப்பதான் உங்களுக்கு மைண்டுக்கு கொஞ்சமாவது போகும். கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாரிகள் எதுவும் இருந்தா கூட அதுகள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ண முடியும். மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஆனுவல் ரிப்போர்ட்லலாம் நான் சொல்றேன். ஓகே. ரிப்போர்ட் ஆஃப் த போர்ட் ஆடிட் கமிட்டி. அப்ப இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ட பத்தி, அதாவது வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து ஆடிட் ஆட்கள் தான் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த ஃபைனான்சியல் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு குடுக்கணும் போர்ட் ஆடிட் கமிட்டிக்கு. சரியா? அதாவது மெயின் கமிட்டி மெயின் தலைமையக நிறுவனத்துக்கு வந்து கமிட்டிக்கு வந்து என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு குடுக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் எப்படி, அவங்க என்ன மாரியானதுன்னு சொல்லி எல்லாமே வந்து அவங்க முடிவு எடுப்பாங்க. ஓகே. அடுத்தது. ஓகே. இதுகள் எல்லாமே வந்து இதெல்லாம் சும்மா தேவைப்படாதது. ரிஸ்க் மேனேஜ்மென்ட். ஓகே. இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட். அப்ப இந்த ஃபைனான்சியல் ரிப்போர்ட் வரக்குள்ள வந்து ஆனுவல் ரிப்போர்ட் போர்ட் டைரக்டர் ஆஃப் த அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே. ஸோ அப்ப ஆனுவல் ரிப்போர்ட் வந்து இப்போ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் யார் யார்ன்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இது வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, அந்த நிறுவனத்தில வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல தான் நாங்க படிச்ச இந்த 4 வகையான கணக்குகளும் வந்து காணப்படுகின்றது. அந்த 4 வகையான கணக்கை வந்து நாங்க இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ட வந்து ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து ஒரு பார்ட்ஸா நாங்க அவர பத்தி என்ன சொல்றது? அவன்ட்ட ஐடியா கேட்டு அ நாங்க செஞ்சு கொண்டு போகலாம். ஓகே. இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாமே இருக்கு. ஸ்டேட்மெண்ட் டைரக்டர் ரிலேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுகள் பெருசா தேவைப்படாது. இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட்ஸ் அதுவும் தேவைப்படாது. ஓகே. பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் லொஸ்ட் அண்ட் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம். அதாவது லொஸ் அண்ட் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம். சரியா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம். அப்ப அதாவது வந்து லாபம் அல்லது வருமானம் மற்றும் அல்லது காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் முழுமையான ஒட்டுமொத்த இன்கம் தான் நாங்க இங்க பார்க்கணும் இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல. ஓகே.
ஓகே. இந்த கேஷ் ஃப்ளோ இருக்கு தெரியுமா? அந்த கேஷ் ஃப்ளோ தான் காசு எவ்வளோ இன்னைக்கு உள் வந்திருக்கு, காசு வெளியில போயிருக்குது எவ்வளோ, வருமானம் அதாவது வருமானம் நாங்க சொல்லுவோமே, அ என்ன சொல்றது? வருமான ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த வருமான கூற்றுக்கள்லாம் தயாரிப்புலலாம் வந்து நாங்க கண்டிப்பா இந்த கேஷ் ஃப்ளோ வந்து பார்ப்போம். ஓகே. காசு பெறுவனவுகள், கொடுப்பனவுகள் இந்த மாரியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி. ஓகே. அப்ப முதலாவது வந்து இங்கன பாருங்க. நீட் டூ த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பேசிக்கா வந்து நாங்க எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப நாங்க ரிப்போர்ட் என்ட்ரி தி ஸ்ரீலங்கா டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி டிசைடட் டூ ஸ்ரீலங்கா தி அட்ரஸ் ஆஃப் த கம்பெனின்னு சொல்லி நீங்க இந்த விஷயங்கள கூட அப்படியே வந்து கொஞ்சம் போட்டு சேஞ்ச் பண்ணி எழுதிக்கொள்ள முடியும். சரியா? பேசிக் ப்ரிப்பரேஷன். அப்ப பேசிக் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் அடுத்தது த பேசிக் ஆஃப் மெஷர்மென்ட், ஃபங்ஷனல் அண்ட் பிரசன்டேஷன் கரன்சி. யூஸ் த எஸ்டிமேட்ஸ் அண்ட் ஜட்ஜ்மென்ட். அடுத்தது வந்து கரண்ட் வெர்சஸ் த நான் கரண்ட் கரண்ட் வெர்சஸ் நான் கரண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ். சரியா? ஸோ அப்போ வந்து இங்க நம்ம வந்து மெயினா இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ட நாங்க செய்ய முன்னுக்கு வந்து அவங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ட பத்தி கொஞ்சம் ஒரு ஷார்ட் அண்ட் அதாவது வந்து என்ன சொல்றது? ஒரு சம்மரைஸ் மாரி எல்லா விஷயத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இருப்பாங்க. நாங்க அந்த சம்மரைஸ வந்து ரீட் பண்ணக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? பாருங்க. சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த அக்கவுண்டிங் பாலிசிஸ். நாங்க எங்களுக்கு கொஸ்டின் ஒண்ணு வந்திருக்கு. இந்த நிறுவனத்தில வந்து அக்கவுண்டிங் பாலிசிஸ் என்ன மாரின்னு சொல்லி பாருங்க. அக்கவுண்டிங் பாலிசிஸ். ஐடென்டிஃபை த எக்ஸ்பிளைன் த அக்கவுண்டிங் பாலிசிஸ். அப்ப the accounting policies set out below being applied to consistently all period presented of financial statement and have been applying சொல்லி அங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. நான் கண்ட்ரோல். ஓகே. ஸோ இந்த டிப்ரிசியேஷன். அப்ப அதாவது வந்து என்ன சொல்றது? அ பெருமான தேய்வுகள் எப்படி? நான் ஃபைனான்சியல் அசெட் என்ன மாரி? ஆ ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்க ஒரு சம்மரைஸா வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும். இது எல்லா ரிப்போர்ட்லயும் இல்ல. நீங்க ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு வியூ பண்ணோனே முதலாவது போயிட்டு பார்க்கணும் என்னதுன்னு சொன்னா, அந்த ரிப்போர்ட்ல வந்து கண்டிப்பா வந்து ஆனுவல் ரிப்போர்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்றேன்னா, நாங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து டவுன்லோட் பண்ண பிறகு அந்த எங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். எங்களுக்கு என்னென்ன மெயினா ஒரு தேவைன்னு சொல்லி. இப்ப நாங்க இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்தளவுல எங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பேஸ் பண்ணியே தான் மெயினா எங்களுக்கு தேவை. அப்ப நாங்க அந்த ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, நாங்க தேவையான டீட்டெயில்ஸ், இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கெதர் பண்ணணும். ஓகே. இங்கனே வந்து குடுத்திருக்கான் பாருங்க. இந்த அமோர்டைஸ் காஸ்ட், இம்ப்ளிமெண்டட் நைட் டியூரிங் காஸ்ட். ஆ ஸோ இந்த விஷயங்கள் நான் ஃபைனான்சியல் அசெட் என்ன மாரி, ஸோ இதுகள் எல்லாமே வந்து ஏ டூ இசட் வந்து இருக்குது. இது அதனால தான் வந்து நான் இந்த நோட்ட வந்து பார்க்க சொல்லி சொன்னேன். ஓகே. இதெல்லாம் தேவைப்படாது. கேப்பிட்டல். இதெல்லாம் வந்து ஒரு சம்மரைசிங்கா வந்து உங்களுக்கு இருக்கு பார்த்துக்கொள்ள. ரெவென்யூ சம்மரைசிங்கா இருக்கும். ஆப்பரேட்டிங் காஸ்ட் அதாவது நாங்க நார்மலா சொல்லுவோமே செயற்பாட்டு செலவுகள்னு சொல்லி ஸ்டாஃப்க்கு வந்து எவ்வளோ காஸ்ட், டிரெக்டர்ஸ் டிரெக்ட் எமோலிமேஷன் அந்த மாரியானது. ஆடிட்க்கு வந்து ஏதாவது காஸ்ட் பே இருக்குதா? அந்த டீட்டெயில். அடுத்தது வந்து அதையும் வந்து எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஃபைனான்சியல் காஸ்ட் அதாவது செலவுகள் என்ன மாரியானது, அந்த விஷயங்கள். ஆ.
அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ இதுகள் நார்மலா வந்து இது எல்லாமே வந்து என்னதுன்னு சொல்லி சொன்னா, சம்மரைசிங்கா வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து காணப்படும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள வந்து தான் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா, இந்த முதலாவது டாஸ்க்ல வந்து நாங்க எழுதிக் கொண்டு போகணும். ஓகே, அந்த நிறுவனத்தில வந்து அசெட் எப்படி காணப்படுது? ஓகேயா? ஸோ பாருங்க. அந்த இப்ப எசெட் எடுத்துக்கோன்னா, அந்த நிறுவனத்தின் எசெட் எப்படி காணப்படுது? எசெட்னா சாதாரணமா இவ்வளோ வருஷம் இருக்கும். நான் இப்ப இங்க சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்லுது? நாங்க வந்து அந்த சொல்லுவோம் தியரிட்டிக்கலான விஷயங்கள வந்து எப்படி நாங்க இந்த பார்த்த ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து அப்ளை பண்றோம்னு சொல்லி நாங்க சொல்லணும். அப்ப நாங்க இத எடுத்திருக்க இந்த ஆனுவல் ரிப்போர்ட்ல வந்து இந்த எசெட்ல வந்து பார்த்தா, அந்த ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட் தான் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு சொல்லி அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டோட வந்து பேஸ் பண்ணி. ஸோ அந்த நிறுவனத்தில வந்து 2021ஆம் ஆண்டு என்ன சொல்றது? எவ்வளோ வேல்யூஸ் இருந்து காணப்பட்டிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டீஸ், இந்த அசெட்ன்னு சொல்லி சொல்றது. ஸோ அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து நாங்க இங்கன இன்க்ளூட் பண்ணணும். அடுத்தது வந்து பாருங்க, இந்த அசெட்குள்ளயே தான் வந்து என்னது கேஷ் எக்விவலன்ட்ஸ்ன்னு சொல்லி. அதாவது வந்து காசு சம்பந்தமானது. ஸோ அப்ப அதுகள் வந்து இப்ப நான் அது எந்த வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் காட்டப்பட்டிருக்கு. ஸோ அது நான் என்னது கேஷ் எக்யூ என்னது எக்விவலன்ட்ஸ்ன்னு சொல்லி சொன்னா என்னதுன்னு சொல்லி நாங்க அந்த விஷயங்கள வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே. 1 மினிட்.
ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாங்க பார்க்கணும். இப்ப கேஷ் அப்ப சொத்துல ஈக்விட்டில வந்து இப்ப ஈக்விட்டியா அசெட்ல வந்து கேஷ பார்க்கணும். அப்ப கேஷ் வந்து எவ்வளோ கேஷ்னா என்னது? ஸோ எவ்வளோ மில்லியன் அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல காட்டியிருக்காங்க. பாருங்க 2021 டிசம்பர் 32ஆம் தேதிக்கு அமைய வந்து கேஷ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி நாங்க அந்த விஷயங்கள வந்து போடணும். இது வந்து தனி நிறுவனத்தின்ட விட குரூப் ஆஃப் கம்பெனின்ட. அதே மாரி பொறுப்புக்கள். ஸோ பொறுப்புக்கள்ல வந்து ஏதாவது 2 இப்ப லயபிலிட்டீஸ்ன்னு சொல்லி சொன்னா, டேக்ஸ் லயபிலிட்டீஸ் அண்ட் லீஸ் லயபிலிட்டீஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்ப இங்கன அதே மாரி இங்கன அசெட்ட வந்து ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட்ன்னு சொல்லி இப்ப இங்கன கேஷையும் வந்து காட்டியிருக்கேன். அப்ப 2 என்ன சொன்னா, அந்த அதுக்குள்ள அடங்குற 2 விஷயங்கள் நாங்க சொல்லணும் தானே. இப்ப இன்கம்ன்னு சொல்லி சொன்னா, ப்ராஃபிட் ஆர்பிட்ரேஷன் ஆஃப் த ஓனர் ஆஃப் த கம்பெனி. அதாவது ஓனர்ட வருமானத்துக்கு பிறகு வர ப்ராஃபிட் நாங்க சொன்னோம். அதாவது வருமான கணக்குகள்னு சொல்லி சேல்ஸ் என்ன மாரின்னு சொல்லி குடுக்கலாம். நாங்க இன்ட்ரெஸ்ட் ஏதாவது போட்டு இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது இன்கம் இருக்குன்னு சொன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஸோ அதுகள் எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்து நாங்க போட முடியும். அடுத்தது எக்ஸ்பென்சஸ். இப்ப எக்ஸ்பென்சஸ்ன்னா நாங்க சொன்னோம் தானே சம்பளம், அப்புறம் அது இல்லாட்டி இன்சூரன்ஸ் பேமெண்ட், ஆ யூட்டிலிட்டி பேமெண்ட் அதெல்லாமே இப்ப நிறுவனங்கள பொறுத்தளவு ரிப்போர்ட்ல வந்து இப்ப நாங்க முதல்ல அந்த சொன்னோம் என்ன மாரி அந்த புக்குங்கள்ல பேப்பருங்கள செஞ்ச மாரி மின்சாரம் எவ்வளோ, கரண்ட் பில் இவ்வளோ, தண்ணி பில் இவ்வளோ, காப்புறுதின்னு. ஸோ இவங்க பொதுவா அதுக்கு எல்லாமே வந்து யூட்டிலிட்டின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்படி யூட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. பாருங்க காஸ்ட் டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் தே ஆர் த யூஸ்ஃபுல் லைஃப். அப்ப இத வந்து நாங்க என்ன சொல்லலாம்? ஸோ அவங்க அந்த செலவுகள்ல வந்து சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து என்ன சொல்றதுன்னா, தொட்டுணரக்கூடிய பொருட்களுக்கான செலவு, தொட்டுணரா பொருட்களுக்கான செலவு, போக்குவரத்து அதெல்லாம் ஒரே செலவுகளா கருதி அவங்க என்ன சொல்றது? கணக்கு வைக்கலாம். பாருங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் ப்ரௌசிங் காஸ்ட். அப்ப பாருங்க எல்லாமே இப்ப வட்டி செலவு மற்றும் ஏனைய செலவுகள்னு சொல்லி நாங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படித்தான் வந்து முதலாவது வந்து டாஸ்க்க வந்து நாங்க செய்யணும். அப்ப முதலாவது டாஸ்க்ல வந்து அந்த விஷயங்கள் வந்து எப்படி எப்படி சொத்துல என்னென்ன காணப்படுது, பொறுப்புல என்னென்ன காணப்படுதுன்னு சொல்லி நாங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஸ்டேட்மெண்ட்டோட வந்து அத அனலைஸ் பண்ணி நாங்க காட்டுவோம். ஓகே. பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ல நோட்ஸ். அதாவது வந்து இப்போ ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டா, அவங்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்படி ஃபைனான்சியல் ஸ்டேட்மென்ட்ல நோட்ஸாவும் தருவாங்க. ஓகே. நான் கண்ட்ரோலிங் என்ன சொல்றது? பாருங்க என்ன இருக்கும். எஸ். ஃபைன் குடுங்க. சரியா? ரிப்போர்ட்ல சில விஷயங்கள் வந்து தேடிக்கொள்றதுக்கு வந்து ஃபைன் குடுத்தாலும் ஓகே. அப்ப எசெட் என்ன மாரி? பாருங்க. இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள அப்படியே வந்து நாங்க மென்ஷன் பண்ணி போடலாம். ஆஸ் பர் த ரிப்போர்ட் டேட் ஆஃப் குரூப் ஆஃப் சேஞ்ச் த அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் எஸ்எல்டி கேம்பஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபார் த சப்ஸ்டிட்யூட்டரி நான் கரண்ட் அசெட் ஹெல்ட் ஆன் சேல்ஸ் பர் த எஸ்எல்எஃப்ஆர் நான் கரண்ட் அசெட்ன்னு சொல்லி என்ன சொல்றது? அ ஆ அசெட் இந்த மாரியான அமௌண்ட்ங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்க மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ஆனுவல் ரிப்போர்ட்ங்கள்ல வந்து எங்களுக்கு தெளிவா வந்து அந்த கணக்குகள வந்து பார்க்கக்குள்ள வந்து ஓகே. பாருங்க நான் உங்களுக்கு கணக்கு எடுத்து காட்டுறேன். ஓகே. உதாரணத்துக்கு ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ஃபைனான்சியல் பொசிஷன். அப்ப அன்கரண்ட் அசெட் 2021ல பாருங்க குரூப் ஆஃப் கம்பெனி இன்டெவலோ இருக்கு. ஸோ அதுகள தான் வந்து நான் இங்க வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சொன்னா, மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 1,5854 அசெட். சரியா? ஸோ இந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இங்க கரண்ட் அசெட் என்ன மாரி, டோட்டல் என்ன மாரி, கரண்ட் அசெட் நீங்க அதையும் வேணா அதுக்குள்ள மென்ஷன் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி டோட்டல் அசெட் இவ்வளவு தான் இருக்குன்னு சொல்லி அதுகள சொல்லலாம். இது வந்து ஈக்விட்டி உரிமையாண்மை கணக்கு. லயபிலிட்டீஸ் எடுத்துக்கொண்டா கரண்ட் லயபிலிட்டீஸ் பாருங்க அதுக்குள்ள வந்து இருக்க இந்த என்ன ப்ரோயிங், வெண்டர் ஃபைனான்சிங், லீஸ் லயபிலிட்டி ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னா கூட நீங்க அதுல வந்து மென்ஷன் பண்ணலாம். நீங்க அப்படி இல்லாட்டி இந்த லயபிலிட்டீஸ்ன்னு சொல்லி சொன்னோன வந்து நீங்க சொல்லலாம் நடைமுறை பொறுப்பு, நடைமுறை ஏதாவது 2 தானே சொல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த ஒவ்வொரு கணக்கு கீழயும் 2 லைன தானே. அப்ப இவ்வளவு டோட்டல் நான் கரண்ட் லயபிலிட்டீஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது வந்து கரண்ட் லயபிலிட்டீஸ் டோட்டல் வந்து இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி நீங்க இங்க வந்து அதுங்க இந்த எக்விட்டி இந்த மென்ஷன் பண்ணி போடலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து வர விஷயத்த வந்து நீங்க அங்கன இன்க்ளூட் பண்றீங்க. ஓகே.
அடுத்தது வந்து கேஷ் ஃப்ளோ. இதுதான் வருமான பாய்ச்சல் கூற்றுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த வருமான பாய்ச்சல் கூற்றுல வந்து நாங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா, கேஷ் ஃப்ளோ த ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது வந்து இன்னொரு ஆப்பரேட்னா செயற்பாட்டு செலவுகளுக்கானது வந்து. இப்ப நாங்க செலவுகள் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் தானே. அப்ப எக்ஸ்பென்சஸ்க்கான செலவுகள்னு சொல்லி நாங்க இதுகள மென்ஷன் பண்ணி கொண்டு போகலாம். பாருங்க கேஷ் ஆஃப் மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கு. அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்க என்ன மென்ஷன் பண்ணலாம். வருமானம் கேஷ் ஃப்ளோ ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். கேஷ் ஃப்ளோ ஆஃப் த இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதுகள வந்து நீங்க இங்கன அமௌண்ட்டோட வந்து வருமானம் எவ்வளோ, செலவுகள் எவ்வளோன்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோல வந்து பார்க்கலாம். பாருங்க ஆல் அமௌண்ட் இன் ஸ்ரீலங்கன் ரூபி மில்லியன்ஸ்ல. அப்ப மில்லியன் கணக்குல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேயா? அடுத்தது சிலதுகள பாருங்க ரிப்போர்ட்ல எடுத்தோனே இந்த நோட்ஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்கு தெரியுமா? அந்த நோட்ஸ வந்து ரீட் பண்ணி அதுல இருக்க சம்மரைசிங்க வந்து நீங்க அப்படியே வந்து உங்களோட இந்த அசைன்மென்ட்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். கொஞ்சம் சில விஷயங்கள வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க மாத்திக்கொள்ள முடியும். அந்த அந்த நோட்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே இதுதான் வந்து மெயினா என்ன சொல்றது? அசெட் இவ்வளவு தான் இருக்கு. நான் அசெட் இவ்வளவு தான் இருக்கு. இந்த கரண்ட் வாஸ் நான் கரண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படி அவங்க அந்த ஆ பேசிக் அதாவது பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன மாரியான விஷயங்கள் இப்ப என்னென்ன ஸ்டாண்டர்ட்க்கு கீழ இருக்கு. நான் இந்த இந்த விஷயங்களுக்கு வரக்குள்ள நான் சொல்றேன். இந்த இந்த எஸ்எல்எஃப், ஆர்எஸ்என், என்கேஎஸ்ன்னு சொல்லி நான் சொல்றதுக்கு வரேன். ஓகே. அப்ப அந்த முதலாவது டாஸ்க்ல வந்து அதுகள தான் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும் அமௌண்ட்டோட. ஓகேயா? சரி. அடுத்தது டாஸ்க் 2. இப்ப டாஸ்க் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, ஐடென்டிஃபை த எக்ஸ்பிளைன் த அக்கவுண்டிங் பாலிசிஸ். அதாவது வந்து கணக்கீட்டு கொள்கைகள்னு சொல்லி இருக்கு. இப்போ ஒரு கணக்கீட்டு கொள்கைகள்னு சொன்னா உதாரணம் சொல்லலாம். நாங்க அந்த நிறுவனத்துல வந்து நேர்கோட்டு முறையில வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆ பெருமான தேய்வு, டிப்ரிசியேஷன் வந்து கணக்கிடுறாங்க. அப்படி இல்லாட்டி ஒடுங்கு பாகு முறையில கணக்கிடுறாங்க. ஸோ அதுதான் கணக்கீட்டு கொள்கைகள். அடுத்தது இல்லாம நாங்க வேற வேணா சொல்லலாம் வந்து இந்த நிறுவனத்துல வந்து கணக்கீடு வந்து எல்லா மாசமும் மார்ச் 31ல வந்து முடியிற மாரி, ஏப்ரல் 1ல வந்து ஸ்டார்ட் ஆகுற மாரி. அப்படி இல்லாட்டி 1 ஆஃப் ஜனவரி ஸ்டார்ட் ஆகி 12 அதாவது எண்ட் ஆஃப் டிசம்பர் 31 வந்து முடிவடைகிற மாரி. அதுதான் கணக்கீட்டு கொள்கைகள்னு சொல்றது. அப்ப அந்த மாரி நெறைய இருக்கலாம். ஸோ வேற நாங்க கணக்கீடுல சொன்னா, என்ன சொல்றது? வங்கி வந்து என்ன சொல்றது? ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு வருடமும் வந்து கடன் பற்றோல வந்து இவ்வளவுத்துக்கு வந்து டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. அதாவது கழிவு கொடுக்கிறது. அ இவ்வளவு கழிவு கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த நிறுவனத்துல வந்து கொள்கைகள்னு சொல்லலாம். அடுத்தது அப்படி இல்லாட்டி நாங்க சொல்லலாம் நிறுவனம் வந்து ஏர்ன் பண்ற வருமானத்துல வந்து ஒரு பகுதிய வந்து இவ்வளவுத்துக்கு சேவிங்க்கு மந்த்லி சேவிங் வந்து போடுறது. அப்ப அந்த கணக்கீட்டு கொள்கைகள்னு சொல்றது. அப்ப ஐடென்டிஃபை த எக்ஸ்பிளைன் த அக்கவுண்டிங் பாலிசிஸ் யூஸ்ட் பை கம்பெனி ஃபார் ரெகக்னிஷன் மெஷின் த செலக்ஷன் ஐட்டம், அசெட், லயபிலிட்டீஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப நாங்க இதுல என்ன சொல்லணும்னு சொன்னா, இப்ப இந்த நிறுவனத்தின் கொள்கைகள் வந்து இப்ப தெரிவு செய்யப்பட்ட சொத்துல என்னென்ன கொள்கைகள பின்பற்றாங்க. பொறுப்புல என்னென்ன கொள்கைகள பின்பற்றாங்க. அதே மாரி வருமானம் மற்றும் செலவுகள்ல வந்து என்னென்ன கொள்கைகள வந்து பின்பற்றாங்க. ரிஃபர் டூ த நோட்ஸ் டூ த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். அப்ப பாருங்க ரிஃபர் டூ த நோட்ஸ் ஆஃப் ஃபைனான்சியல் இந்த நோட்ஸ்ல பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி விச் ஆர் த ஸ்டேட்மெண்ட் ஃபைனான்சியல் பொசிஷன் ப்ராஃபிட் ஆஃப் கம்பரன்சிவ் இன்கம் சேஞ்ச் த ஈக்விட்டி have the prepared accordance with the Sri Lanka accounting standard. இது எங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்ன பாலிசிஸ் அதாவது வந்து என்னென்ன பாலிசிஸ வந்து ஃபாலோ பண்றாங்க. என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி தான் நாங்க இங்க வந்து கணக்குல நாங்க நார்மலா சொல்லிக் கொண்டு போகணும். அப்ப பாருங்க இங்க வந்து நாங்க சொல்றோம் டே டு டே சேவிங் காஸ்ட் டவுன் ரெகக்னிஷன் த ப்ராஃபிட் or loss the value property and equipment determine the historical cost less the accumulated depreciation of the implement. அப்ப அந்த தேய்வுகள் காண்றது என்ன மாரி காண்றது. அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து நாங்க இங்க ஓகே. 1 மினிட்.
சரியா. ஸோ அப்ப நாங்க வந்து இங்க வந்து மெயினா வந்து மெயினா வந்து நாங்க இந்த விஷயங்கள வந்து சொல்லிக் கொண்டு போலாம். தேய்விடல் என்ன மாரியான காணப்படுது. இப்ப நிறுவனம் வந்து வருமானம் உழைக்கிறது என்ன மாரி, நேரடியா என்னென்ன வருமானம் உழைக்கப்படுகின்றது, மறைமுகமா அந்த நிறுவனம் வந்து என்னென்ன உழைக்கப்படுகின்றதுன்னு சொல்லலாம். வட்டி வந்து அப்ப நிறுவனத்தில வந்து வட்டிகள் வந்து ஒவ்வொரு மாசமும் வந்து எப்படி இப்போ ஒரு நிறுவனத்தின் கொள்கையா இருக்கும். வட்டி வந்து 10 நாளைக்கு பிறகு வந்து கட்டுறதுன்னு சொன்னா, அது ஒரு வகையான செலவு கூடுதலா செலவு செய்ய வேண்டி வரும். ஸோ அது வந்து அந்த நிறுவனத்தின் அந்த கொள்கைகள பொறுத்து அது எல்லாத்துலயும் வந்து மாறுபடும். ஓகே. ஸோ அதுகள வந்து தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இங்க இந்த அந்த என்ன சொல்றது, இந்த கணக்கீட்டு கொள்கைகள்ல வந்து நாங்க சொல்லிக்கொண்டு போலாம். சரியா? அக்கவுண்டிங் பாலிசி. ஸோ அதையும் வந்து நாங்க நார்மலா பாலிசின்னு சொல்லும் பொழுதே வந்து ஓகே. பாலிசிஸ்ன்னு சொல்லி நீங்க ஃபைன் குடுத்து சர்ச் பண்ணும் பொழுது, வருது. ஸ்டேட் ஆஃப் த அக்கவுண்டிங் பாலிசி த கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் த annually retained earned amount the equal 0.25 of the additional property, plant and equipment up in the reserve. இப்ப இதுகள் தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னா, அந்த அசெட்டுக்கு கீழ வந்து எழுதக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்ப நீங்க அந்த ஒரு ரிப்போர்ட்ட எடுத்துக்கொண்டு சர்ச் பண்ணக்குள்ள வந்து அந்த மாரி. அடுத்தது பாருங்க இந்த ஃபார்வர்ட் லுக்கிங் ஸ்டேட்மென்ட்ல இங்க பாலிசிஸ்ன்னு வந்து சொல்லக்குள்ள வேற ஓகே. ஓகே. பப்ளிக் பாலிசி. இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ நாங்க இந்த அக்கவுண்டிங்ல தான் வந்து பார்க்கணும். பாருங்க. சூப்பர். கம்யூனிட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் பாலிசி. சரியா? ஸோ அப்ப நார்மலா நீங்க அந்த மாரியான விஷயங்கள வந்து அதுக்குள்ள வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அடுத்தது வந்து நீங்க இங்க என்ன சொல்லணும் வந்து டாஸ்க் 2 ஓகே. சரியா? அப்ப இந்த இதுல வந்து the economic policies used by the recognition measure in the select of the item asset. ஸோ அப்ப இந்த விஷயங்கள வந்து ஒவ்வொன்லயும் வந்து நீங்க சொல்லணும் என்னென்ன விஷயங்கள வந்து யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. அதுதான் டாஸ்க் 2ல. உண்மையாலுமே வந்து இது வந்து நான் உங்களுக்கு ஐடியா தான் தாரேன். சரியா? ஸோ எனக்கு வந்து இப்ப நான் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ஒண்ணு நான் செஞ்சு அதுக்கான மாடல் ஆன்ஸரும் குடுக்கேன். என்னத்த மாடல் ஆன்ஸர குடுத்தாலும் நீங்க எடுக்கிற கம்பெனியில வந்து இத அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண இயலாது தானே. இப்ப மத்த அசைன்மென்ட் மாரி. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் தாரேன். சரியா? ஸோ அடுத்தது வந்து டாஸ்க் 3. அப்ப உண்மையாலுமே வந்து இப்ப இந்த டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3லலாம் இந்த விஷயங்கள் தான் இருக்கு. இது வந்து எங்கெங்க தேடி பார்க்கலான்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர, ஒரு ஐடியாவுக்காக தாரேனே தவிர, மத்தபடி எனக்கு இதுல இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கைட்னஸ் தான் குடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆனுவல் ரிப்போர்ட் பண்ணி எழுதுறது எல்லாமே வந்து செல்ஃபாவே தான் செய்ய வேண்டி வரும். நான் வேணா சாம்பிள் ஆன்சர்ஸ் ஒண்ணு நான் போட்டு விடுறேன். ஸோ நான் சாம்பிள் அந்த ஆன்சர்ஸ பார்த்து நீங்க நான் இப்ப எஸ்எல்டி எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் நீங்க இதுல வந்து டயலாக் எடுக்கலாம். ஸோ அந்த டயலாக் எடுத்து செய்யலாம். அடுத்து வந்து இப்ப இதுலயே வந்து எஸ்எல்டிஸ்லயே வந்து நீங்க வேணா 2023ஆம் ஆண்டு ரிப்போர்ட் எடுத்து செய்யலாம். ஸோ அதே விஷயங்கள போட்டு வ வேல்யூஸ்ங்கள மட்டும் அங்கிட்டு, இங்கிட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கூட போலாம். இப்ப நார்மலா வந்து இப்ப என்கிட்ட வந்து இப்ப 2ண்ட் செமஸ்டருக்கு வந்து இப்ப 2, 3 பேர் தானே கிளாஸ்ல இருக்கீங்க. ஸோ நீங்க 2, 3 பேர் வந்து இந்த எஸ்எல்டி மொபிட்டல் கம்பெனிய எடுத்துட்டு ஆனுவல் ரிப்போர்ட்ட போடலாம்ன்னு சொன்னேன். இப்ப எல்லாரும் எஸ்எல்டி மொபிட்டல் கம்பெனி எடுப்பான்னு சொல்ல முடியாது தானே. ஸோ நீங்க இதே எடுத்துட்டு ஸோ அந்த சில விஷயங்கள மட்டும் சேஞ்ச் பண்ணி கூட போகலாம். அதுதான் என்னால செய்ய முடிஞ்ச ஹெல்ப்பா இருக்கும். ஓகேயா? சரி. அடுத்தது வந்து என்ன சொல்றதுன்னா,
இங்கே பாருங்க, analyze the recognition the criteria of the measurement based in the accounting policies of the selected item with guideline provide the conceptual framework of the financial reporting. Consider define the recognition measurement of the element of financial statement. Discuss whether the accounting policies align with the conceptual framework. இந்த conceptual framework என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது வந்து ஒரு நிறுவனம் வந்து ஃபைனான்சியல் ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள வந்து எந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து செய்யணும்னு சொல்றது தான் வந்து கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவோம். சரியா? எந்த வகையான ஸ்டாண்டர்ட்ல வந்து செய்யணும்னு சொல்றதுக்காகத்தான் வந்து நாங்கள் இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கை வந்து யூஸ் பண்றது. ஓகே, அப்போ இந்த டாஸ்க் 3ல வந்து இப்போ இந்த உதாரணம் சொல்ல போனா வந்து அப்போ எந்த பேஸ் பண்ணி கொண்டு எந்த கன்செப்சுவல் அடிப்படையில் வந்து இந்த அக்கௌண்ட்ஸுங்களை இந்த ரிப்போர்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னு சொல்றது தான். ஸோ ஒரு ரிப்போர்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணால் இப்போ நாங்கள் வந்து இப்போ எசட்டை பற்றியோ அப்படி இல்லாட்டி எக்ஸ்பென்சஸ் பற்றியோ இன்கம்மை பற்றியோ லைபிலிட்டியை பற்றியோ சொன்னால் என்னென்ன விஷயங்கள் நாங்கள் அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், ஸோ என்னென்ன விஷயங்களை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணணும், ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது ஒரு ஃபைனான்சியல் ரிப்போர்ட் தயாரிக்கக்குள்ள. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணுறது தான் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். அதாவது அந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் வந்து நாங்கள் சொல்றது வந்து கட்டமைப்புன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த கட்டமைப்புக்கு அமைய வந்து அதாவது வந்து இப்போ நாங்கள் இப்போ எசட்டை எடுத்துக்கொண்டா அந்த எசட்டில் வந்து என்னென்ன லிமிட்டட் இருக்கு, ஸோ அதை எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ உதாரணம் சொத்துக்கள், இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எடுப்போமே, அதாவது வந்து எசட்ஸ் எடுப்போமே. எசட்னு சொன்னால் எதிர்காலத்தில் எனக்கு பொருளாதார நன்மை தரக்கூடிய மாதிரி நிறுவனத்தால் கட்டுப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அது அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை அந்த பேஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் எசட் வந்து ஓகே நாங்கள் எவ்வளோ எசட் வாங்குகிறோம், ஸோ எதிர்காலத்தில் வந்து இதுக்கான எவ்வளோ என்ன சொல்கிற டிப்ரிசியேஷன் வந்து போகும், இப்போ நாங்கள் இந்த எசட்டை வந்து திரும்ப நாங்கள் ரீசேல் பண்ணுறோம், மீள் விற்பனை செய்யறோம்னா எங்களுக்கு அதில் எவ்வளோ வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்றது எல்லாமே தான் நாங்கள் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண வேணும். அதுதான் வந்து நாங்கள் இந்த கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்னு சொன்னால் கருத்தியல் கட்டமைப்பு பகுப்பாய்வு. ஸோ இதுல கூட வந்து நாங்கள் வந்து சும்மா நோட்ஸை மட்டும் எழுதி கொண்டு போயிட்டு வேலை, இதுலையும் வந்து நாங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்ல இருக்கிற அந்த அசட்ஸ்க்கான இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட்னா அதுக்கான வேல்யூஸ் அதுகள் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் அந்த எல்லாமே இப்போ எசட்னா எசட்குள்ளே வர விஷயங்கள், லயபிலிட்டிஸ்னா லயபிலிட்டிஸ்குள்ளே வர்றது, ஸோ அதே மாதிரி இன்கம் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னால் அதுக்குள்ளே வர எல்லா விஷயங்களையும் வந்து நாங்கள் இதுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கொண்டே வரணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்ல போனால் இப்போ நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸை சொன்ன மாதிரி இப்போ காஸ்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் என்ன சொல்கிறது, இப்போ லைபிலிட்டிஸ் எடுத்துக்கொண்டா லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளோ டைம் பீரியட்ல வந்து நாங்கள் கொடுக்கணும், ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஸோ அதுகளை வந்து நாங்கள் எப்படி அதில் வந்து நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம், ஸோ எப்படி லைபிலிட்டிஸை வந்து நாங்கள் எலோகேட்டட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஸோ இந்த மாதிரியான இப்போ நாங்கள் படிச்சிருக்கோம் தானே, அதாவது ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த மொத்த சொத்து வந்து மொத்த பொறுப்புகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லி, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதுகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஓவராலாக இன்க்ளூட் பண்ணி தான் அந்த டாஸ்க் 3ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த டாஸ்க் 4. இந்த டாஸ்க் 4 என்ன சொல்லுதுன்னு சொன்னால் analyze discussion whether the recognition measurement given the accounting of policies selected the selected comply with the applicable accounting standard. இந்த accounting standard இருக்கு LKS and SLFS னு சொல்லி, சரியா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்க்கு அமைய வந்து இப்போ நாங்கள் LKS 1 என்ன சொல்லுது, LKS 12 என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்க்கு அமைய தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கு. நாங்கள் படிச்சிருக்கோம் தானே அந்த LKRS 1 என்ன சொல்லுது, நிதி நிலைமை கூட்டை பற்றி என்ன சொல்லுது, சொத்துக்களை பற்றி என்ன சொல்லுது பாருங்க. இந்த LKS 12 பாருங்க, இங்கே வந்து 12 என்ன சொல்லுது, டிஃபரண்ட் ரிலேட்டட் அசட் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து LKS 12 என்ன சொல்லுது. அதே மாதிரி இந்த அக்கௌண்டிங் ஆஃப் எஸ்டேட் அமெண்ட்மெண்ட் LKS 8 என்ன சொல்லுது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து LKS 1 இதில் வந்து என்ன சொல்லியிருக்கு. ஸோ இதைத்தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த எசட்டை பற்றி சொல்லலாம், லைபிலிட்டிஸை பற்றி சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் அமைய வந்து காணப்படுது. இந்த பாருங்க, த அமெண்ட்மெண்ட் ஆஃப் LKS 1 அண்ட் SLFRS அதைத்தான் தான் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்க, SLFRS. ஓகே, ஸோ இந்த SLFRSன்னு சொல்லி ஓகே பாருங்க, இந்த ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை வந்து தான் நாங்கள் சொல்கிறோம். ஸ்ரீலங்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் LKSன்னு சொல்லி சொல்கிறோம் ஸ்ரீலங்கா, சரியா? SLFRSன்னு சொல்லி சொன்னால்
SLFRS பாருங்க மீன். ஓகே. பாருங்க ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபார் த ஸ்மாலர் என்டிட்டிஸ்னு சொல்லி சொல்றது சரியா. ஸோ இதைத்தான் வந்து இதைத்தான் வந்து நாங்கள் அந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்றது. அந்த என்னென்ன அந்த கணக்காய்வுகள் அந்த கணக்கில் நிறுவனம் LKRS 1 என்ன சொல்லுது, LKRS 2 என்ன சொல்லுதுன்னு சொல்லி. ஸோ அதை வந்து நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னால் ரிப்போர்ட்டில் வந்து இப்படி LKASன்னு சொல்லி சொல்லி சர்ச் பண்ணாலும் வரும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்போ SLF பாருங்க SLFRஸ்ன்னு சொல்லி இந்த LKS1 அண்ட் SLFRs வந்து ப்ராக்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்றாங்க. ஸோ இப்படி நிறைய எல்லாமே வந்து அந்த annual ரிப்போர்ட்ல பாருங்க. SLFRs வந்து 16 லீஸை பத்தி சொல்லுது. அப்போ லீஸை பத்தி சொல்லக்குள்ள வந்து லயபிலிட்டிஸ் இவங்கட வந்து எப்படி இருக்கு இந்த விஷயங்களை வந்து போடலாம். அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பற்றி என்ன சொல்லுது. ஸ்ரீலங்கா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட். ஸ்ரீலங்கா ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டாண்டர்ட் தான் SLFRSன்னு சொல்லி சொல்கிறது. ஓகே. ஸோ அப்போ அது ஒவ்வொரு இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இதுகள் எல்லாத்தையும் வந்து சும்மா ஓவராலாக ரீட் பண்ணி பார்க்கக்குள்ள எங்களுக்கு வந்து சரியான விஷயங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணும். அப்போ நான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்துக்கொண்டேன் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த LKS 16 வந்து ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லுது. 7 வந்து கேஷ் ஃப்ளோவை பற்றி சொல்கிறது. அடுத்தது வந்து லயபிலிட்டிஸ், இந்த லீஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் 16 பற்றி சொல்லுது. இன்கம் டோட்டல் கம்ப்ரஹென்சிவ் இன்கம் வந்து இந்த LKS 1 தான் சொல்லுது. ப்ராஃபிட் அதெல்லாம் LKS 16 வந்து இந்த டிப்ரிசியேஷன் அண்ட் எமர்டைசேஷன் அந்த லோன் சம்மந்தமாக அதுகளை தான் சொல்லுது. டிப்ரிசியேஷன் தேய்வுகள், எம்ப்ளாயி பெனிஃபிட் LKS 19. ஸோ அப்படி அந்த ஒவ்வொரு LKSும் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லி இந்த annual ரிப்போர்ட்டோட நாங்கள் பேஸ் பண்ணி அந்த annual ரிப்போர்ட்டில் அந்த LKSை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது தான் அது. ஓகேயா. அடுத்தது வந்து ஓவராலாக நாங்கள் ஒரு கன்க்ளூஷன் ஒன்று கொடுப்போம். இது நார்மலாக வந்து 6000 வேர்ட்க்கு வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. நீங்கள் குறைஞ்சது 4500க்கு செஞ்சாலே போதும் சரியா. 4500 5000க்குள்ளே செஞ்சாலே போதும். 6000 சரியாக இருக்கணும்னு சொல்லி இல்லை. ஏன் உண்மையாலுமே வந்து இப்போ இது வந்து அந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டில் வந்து 6000 வந்து செய்கிறதுங்கிற வந்து ரொம்ப உங்களோட லெவலுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வந்து கூட சரியா. உண்மையாலுமே வந்து ஒரு 3000 தான் அட்லீஸ்ட் எதிர்பார்க்கணும். நீங்கள் வந்து செகண்ட் இயரில் இருக்கோங்க சரியா. ஸோ உங்களுக்கு வந்து 6000 சொன்னால் தேர்ட் இயர்க்கே இப்படி ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எழுத வந்துச்சு. ஸோ இது வந்து நான் தேர்ட் இயருக்கு செஞ்ச அசைன்மெண்ட். தேர்ட் இயருக்கு இந்த மாதிரி தேர்ட் இயர் எடுத்தவங்களுக்கு செஞ்ச அசைன்மெண்ட் தான் இது. ஸோ அவங்களோட சப்ஜெக்ட் வந்து என்னது ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் மேனேஜரல் அக்கௌண்டிங் சரியா. ஸோ இது வந்து கூட வந்து 6000 தான். இது ஓகே அவங்களோட தேர்ட் இயர் ஸ்டாண்டர்ட்க்கு ஓகே. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் இயர் நேரில் வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் 3000 சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ கேம்பஸில் 6000 சொன்னேல குறைஞ்சது அட்லீஸ்ட் ஒரு 5000 4500க்கு மேலே எழுதுங்க குறைஞ்சது. ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு எழுத பாருங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்றது இப்போ 2-3 பேர் இப்போ என்ன சொல்றது இது இப்போ இந்த SLT மொபிட்டல் வந்து எல்லாரும் வந்து பெருசாக எடுக்காட்டி நீங்கள் எடுக்கலாம். சொன்ன பண்ண கிட்டத்தட்ட 100ல் ஒரு 5-6 பேர் SLT மொபிட்டலை பற்றி எழுதுனா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே. ஸோ அதனால நீங்கள் இதே கம்பெனி எடுத்து இந்த வேல்யூஸ்களை கொஞ்சம் மாற்றி போட்டு அந்த செய்கிற அந்த ஸ்டாண்டர்ட் மெத்தடை கொஞ்சம் மாற்றி போட்டு நீங்கள் இந்த அசைன்மெண்ட்டை வந்து செய்யலாம். ஓகே. ஸோ இது தான் அப்போ முதலாவது டாஸ்கில் வந்து இப்போ ஓவராலாக வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட டாஸ்கில் கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று செய்யணும். ஃப்ரண்ட் பேஜ் செஞ்ச பிறகு எக்ஸிகூட்டிவ் சம்மரி. அந்த எக்ஸிகூட்டிவ் சம்மரியில் தான் நீங்கள் தெரிவு செஞ்ச கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனியில் வந்து இந்த டாஸ்க் நாளும் படிச்சிருந்தோன்னே அந்த டாஸ்க் நாளையும் வந்து ஒரு சம்மரைசிங்கை வந்து சொல்லிக்கொண்டு போகணும். நீங்கள் முடிஞ்ச இந்த விஷயத்தையே வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி உங்களோட அதாவது வந்து இப்போ இங்கே சொல்லியிருக்க இங்கே கொஷின் தானே கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் ஆன்சர் மாற்றி எழுதுங்க. ஓகே நான் வந்து இதைத்தான் செய்ய போகிறேன். அடுத்த டாஸ்க் 4வது இப்போ அங்கே டாஸ்க் 4-3ன்னு சொல்லி போட்டு தேவையில்ல. அடுத்தது நீங்கள் எழுதுறீங்க 4வது டாஸ்க் அனலைஸ் த டிஸ்கஷன் தானே. So I discuss the whether the recognition criteria measurement base given in the accounting policy selected item of the complete with applicable accounting and standard அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் LKRS SLFRSன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்க அந்த கொஷனே வந்து நீங்கள் எக்ஸிகூட்டிவ் சம்மரிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும் சரியா. இதெல்லாம் ஜஸ்ட் நான் தர ஐடியாஸ் தான். ஓகே. அடுத்தது வந்து என்ன எழுதணும் பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு நத்திங் டு வரி நான் இங்கே சொல்லியிருக்க மாதிரி இந்த விஷயங்களை வந்து எழுதலாம். அடுத்தது வந்து அப்போ என்னது டிரெக்டாக நாங்கள் டாஸ்க் 1க்கு போகிறோம். அப்போ சரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல எடுத்தேன். இப்போ நீங்கள் இந்த டாஸ்க் 1 2 3 4 முடிஞ்ச பிறகு நீங்கள் வேணும் ஃபைனலாக வந்து இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்களை வந்து ஒரு அப்படியே அந்த இமேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே. அது வந்து உங்களுக்கு வந்து
என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் ஒரு அவங்களுக்கு ஒரு ஓகே நீங்க ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ட யூஸ் பண்ணி ஸோ அவங்க அதில கணக்குகள பெருசா பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஓகே. ஸோ அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல வந்து குறைஞ்சது வந்து ஃபைனான்ஷியல் பேலன்ஸ் ஷீட்டையும், கேஷ் இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோயும் வந்து 2யும் ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு எடுத்து அட்டாச் பண்ணுங்க. ஓகே. அப்ப அந்த டாஸ்க் சரி. அடுத்த விஷயம் வந்து டாஸ்க் 1ல அப்ப நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இங்க எனக்கு குடுத்திருக்க அந்த 4 விஷயம். அதாவது அசெட், லைபிலிட்டீஸ் அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ். அது 4க்குள்ளயும் அது 4 என்னது? அது 4க்குள்ள உள்ளடங்குற விஷயங்கள் என்னென்ன காணப்படுது? ஆனுவல் ரிப்போர்ட்ல. ஸோ அடுத்தது அதோட வேல்யூஸ வந்து எழுதுறீங்க. டாஸ்க் 2ல வந்து என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, இது 4லயும் வந்து யூஸ் பண்ற அக்கவுண்டிங் பாலிசிஸ் என்ன? அந்த நிறுவனத்தால கடைபிடிக்கப்படுகின்ற கொள்கைகள தான் நாங்க சொல்லணும். அப்ப அசெட்ல என்னென்ன கொள்கைகள் கடைபிடிக்கிறாங்க? லயபிலிட்டீஸ்ல என்னது? இன்கம்ல என்னென்ன கொள்கைகள்? அந்த மாரி. ஓகேயா? அடுத்தது வந்து இப்ப இது வந்து கணக்கு இல்ல. கணக்குனா நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி செஞ்சு நான் விளங்கப்படுத்தலாம். இது வந்து நீங்களா சுயமா செய்ய வேண்டியது. நான் என்னால ஐடியா தான் குடுக்க முடியும். டாஸ்க் 3ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்க கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க் அதாவது வந்து உண்மையா இது வந்து ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் வந்து எந்த ஒரு கட்டமைப்பு கீழ எப்படி காணப்படணும்னு சொல்லி. ஓகே அந்த நிறுவனத்தில வந்து ஸ்டேட்மெண்ட் கம்மியா எப்படி எப்படி எழுதணும்? ஸ்டேட்மெண்ட் கம்மி எப்படி எப்படி எழுதணும்? அந்த மாரியான விஷயங்கள தான் வந்து அங்கன சொல்லி இருக்கு. சரியா? அடுத்தது வந்து டாஸ்க் 4ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த எல்கேஎஸ், என்எஸ்எல்எஃப்ஆர்எஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் யூஸ் பண்ணி அந்த நிறுவனம் வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து எந்தெந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டாண்டர்ட் கம்மியா செஞ்சிருக்காங்க. எந்தெந்த தரங்கள பின்பற்றியிருக்கான்னு சொல்லணும். நான் இது ஒவ்வொன்னும் முடியவும் கன்க்ளூஷன் குடுத்திருக்கேன். சரியா? இது ஒவ்வொரு டாஸ்க் முடியவும் கன்க்ளூஷன் குடுத்திருக்கேன். நீங்க வேணா அதெல்லாம் சேர்த்து ஃபைனலாவும் கன்க்ளூஷன் குடுக்கலாம். சரியா? அது உங்களோட இஷ்டம். ஓகே. அப்ப நான் வந்து இப்ப இது முடிய இங்க ஓகே. இந்த டாஸ்க் முடியக்குள்ள நான் இங்கன வந்து ஒரு கன்க்ளூஷன் மாரி குடுத்திருப்பேன். ஓகே. ஸோ இந்த டாஸ்க் 2 முடியக்குள்ள அங்கன ஒரு கன்க்ளூஷன் குடுத்திருப்பேன். ஸோ நீங்க அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி ஓவராலா ஃபைனலா கன்க்ளூஷன் ஒண்ணும் குடுக்கலாம். ஓகே. ஸோ இவ்வளவு தான் இந்த அசைன்மென்ட் செய்றதுக்கான ஐடியா. என்கிட்ட இருக்க அந்த நான் செஞ்ச சாம்பிள் அசைன்மென்ட் இது. இந்த சாம்பிள் அசைன்மென்ட்டையும் நான் போட்டு விடுறேன். அது இல்லாம இந்த ரெக்கார்டிங்க முதல்ல வந்து நல்லா தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. தெளிவா கேட்டுக்கொண்டு அசைன்மென்ட்ட செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆல் தி பெஸ்ட் அசைன்மென்ட் ஒழுங்கா செய்யுங்க.